வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப்பர்ஸ் டெஸ்ட் நம்பர் 15ஓட சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தொழிற்சாலையில் உள்ள மொத்த பணியாளர்களில் சராசரி ஊதியம் என்ன அப்படின்னா 8000. அவற்றில் அதிகாரிகள் 7 பேரோட சராசரி ஊதியம் கொடுத்துருக்குறாங்க. மீதமுள்ள தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் கொடுத்து அத்தொழிற்சாலையில் பணிபுரியும் மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை. ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க எத்தனை பேருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அதை பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 7 பேரோட சராசரி ஊதியம் கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்குமே ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. சரியா, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. மொத்த பணியாளர்களோட மொத்த பணியாளர்களோட சராசரி ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 8000. சரிங்களா, நமக்கு மொத்த பணியாளர்கள் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, அப்போ நமக்கு டோட்டலாக எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ டோட்டல் ஒர்க்கர்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா, எக்ஸ். அதில் எக்ஸ் இவங்களோட சராசரி எவ்வளவு அப்படின்னா, இவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 8000. சரியா, 8000 சொல்லி கொடுத்தாச்சு. இதில் 7 பேர். இப்போ ஒர்க்கர்ஸை நம்ம 2ஆ பிரிக்க போகிறோம். டோட்டலாக எக்ஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 7 பேரோட சராசரி ஊதியம் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு 7 பேர், இவங்களோட சேலரியோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 12000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, 12000. பொதுவாகவே இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு 2 8 பேராக பிரிக்கலாம், இல்லைன்னா ஒரு 5 5 எப்படின்னா நம்ம பிரிக்கலாம். இந்த 2ஓட கூடுதல் தான் என்ன அப்படின்னா இந்த 10. இந்த 10லேருந்து 2 கழிச்சா மீதி உள்ளவங்க என்னது, அதுதான் அந்த 2வது பார்ட்டில் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி தான் இங்கே டோட்டலாக எத்தனை பேர் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 7 பேர் இருக்கிறாங்க. சரியா, இப்போ மீதி உள்ளவங்க யாராக இருப்பாங்க, எக்ஸ் மைனஸ் 7. சரியா, மீதி உள்ளவங்க என்னது, எக்ஸ் மைனஸ் 7. டோட்டல் ஒர்க்கர்ஸ் தெரியாது எக்ஸ். ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க, 7. அப்போ எக்ஸ் மைனஸ் 7 தான் மீதி உள்ளவங்க. சரியா, இப்போ மீதம் உள்ள தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் எவ்வளவு, 6000. சரியா, 6000ன்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கணும். சரியா, சராசரினா முதல்ல என்ன அப்படின்னா கூடுதல் பை அந்த எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ணால் வரக்கூடியதான் என்னதுன்னா ஆவரேஜ். சரிங்களா, நமக்கு இங்கே ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ஓகே. இப்போ இந்த 2ஓட கூடுதல் தானே இது மொத்தமாக வரும். அப்போ இது எப்படி செய்யணும் அப்படின்னா 7 பேர் இவங்களோட சராசரி கூடுதல். சரிங்களா, 7 இன்ட்டு எவ்வளோ அப்படின்னா 12000 ப்ளஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு 6000. இதுதான் என்னது அப்படின்னா இப்போ நம்ம என்னன்னா இது 7 பேரோட கூடுதல், இது எக்ஸ் மைனஸ் 7 பேரோட கூடுதல். ஓகேங்களா, மொத்த பணியாளர்களோட கூடுதல் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 8000 இன்ட்டு எக்ஸ், 8000 எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே 3 0 காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 1000ஆல் டிவைட் பண்ணிடுங்க, அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சரியா, அடுத்து அப்போ இங்கே 7 இன்ட்டு 12 ப்ளஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் 7, இங்கே என்ன ஆயிரும் 3 0 போயிடும். அப்போ இங்கே 6 ஈக்குவல் டு இங்கே 8x. இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இங்கே 12 84 ப்ளஸ் 6 உள்ளே கொண்டு போய் பெருக்குனா 6x மைனஸ் 7 42 ஈக்குவல் டு 8x. இப்போ இந்த 6x அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா, 84ல் 42 போச்சுன்னா மீதி எத்தனை 42 ஈக்குவல் டு 6x, இங்கே ப்ளஸ் 6x அங்கே போனால் மைனஸ் 6x. சரிங்களா, அப்போ 8 மைனஸ் 6 2x. சரியா, அப்புறம் இந்த 2 வச்சு 42 அடிக்கலாமா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, இங்கே 21 கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிளாக முடிஞ்சிடும். சரியா, என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் மொத்த எத்தனை ஒர்க்கர்ஸ் நமக்கு தெரியாது, டோட்டல் ஒர்க்கர்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அவங்கள 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 7 பேர் இருக்காங்க, செகண்ட் பார்ட்டில் யார் இருப்பானா இதுலேருந்து இவங்க போக மீதி உள்ளவங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 7 தான் இங்கே இருப்பாங்க. சரியா, இதெல்லாம் இவங்களோட சராசரி. ஓகேங்களா, ஆவரேஜ் கொடுத்தாச்சு. டோட்டல் கூடுதல் கண்டுபிடிக்கணும், சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸையும் அவங்களோட சராசரியும் பெருக்குனாலே என்ன கிடச்சிரும்னா கூடுதல் கிடச்சிரும். அப்போ இங்கே 7 பேரோட கூடுதல் எக்ஸ் மைனஸ் 7 பேரோட கூடுதல் 2 சேர்ந்தது தான் யாரு மொத்த கூடுதல். சரிங்களா, அப்போ 8000 இன்ட்டு எக்ஸ். இப்போ எல்லாத்துலேயுமே 3 3 0 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் 1000 வச்சு டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா அடுத்து உள்ளே கொண்டு போய் பெருக்கிறது கழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய நம்பராக சின்னதாக மாற்றியாச்சு. அடுத்து 7 இன்ட்டு 12 84 ப்ளஸ் 6 உள்ளே கொண்டு போய் பெருக்கிறேன். எக்ஸோடையும் பெருக்கணும் 7ஓடையும் பெருக்கணும். சரியா,
அப்போ 6x மைனஸ் 42. இப்போ 6x அங்கே கொண்டு போய் இதை சிம்பிளிஃபை பண்ணால் x ஈக்குவல் டு 21. சரியா? அப்போ மொத்த ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர்? டோட்டல் ஒர்க்கர்ஸ் 21. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் த சீரிஸ். சரியா? நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க வரிசைக்கா, அதில் வந்து தேர்ட் நம்பர் மிஸ்ஸிங்கு, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? எழுதலாமா? 4, 18, இந்த இடம் தெரியாது. அடுத்து 100, 180 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சீரீஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு 2 cube minus 2 square. சரியா? 2 cube minus 2 square. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 cube என்ன? 2 cube அப்படிங்கிறது 8. சரியா? மைனஸ் 2 ஸ்கொயர் எத்தனை? 4. இதுலேருந்து இதை கழிச்சா 4. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 யூஸ் பண்ணியிருக்கோமா? 3 cube மைனஸ் 3 ஸ்கொயர். அடுத்தடுத்த நம்பரோட கியூப்ல இருந்து ஸ்கொயர் என்ன பண்ணுறாங்கன்னா கழிக்கிறாங்க. சரியா? அப்போ இங்கே 3 cube அப்படிங்கிறது 27 மைனஸ் 3 ஸ்கொயர் 9. கழிச்சா என்ன வந்துடுவீங்க? நமக்கு என்ன கிடைச்சிரும்? 18. சரியா? இந்த செகண்ட் நம்பர் இருக்குதா? அப்போ தேர்ட் நம்பர் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 4ஓட கியூப்லேருந்து 4ஓட ஸ்கொயர் மைனஸ் பண்ணுறதா தான் வரும். ஓகேயா? இப்போ 4 cube மைனஸ் 4 ஸ்கொயர். அப்போ இங்கே 4 cube எத்தனை அப்படின்னா 64 மைனஸ் இது எத்தனை? 16. அப்போ என்ன வரும் அப்படின்னா 48. ஓகேவா? இப்போ 5 இது 100ங்கிற சரியான்னு பார்த்துருமா? அடுத்து அப்போ 5 cube மைனஸ் 5 ஸ்கொயர் பார்க்கலாம். 5 cube அப்படிங்கிறது 125. 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? 25. கழிச்சா 100. அப்போ இதெல்லாமே கரெக்டு. அப்போ இந்த இதுவும் கரெக்டு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 48. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரியா? கியூப்லேருந்து ஜஸ்ட் ஸ்கொயரை மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. ஓகே, அடுத்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். விடுபட்ட எண்ணை காண்க தான். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் இது வந்து தெளிவாக இல்லை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது 4, இது 9, இங்கே என்ன அப்படின்னா 5. சரியா? இங்கே இது 3, இது 2, இது 7. நீங்கள் நடுவில் இங்கே 3 இருக்குது, இங்கே 2. அதே மாதிரி இங்கே 8, இது 14, இது 10. நடுவில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சுற்றி இருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணி பார்ப்போமா? ஜஸ்ட்டு 9 + 4 + 5, 9 + 9 18. உள்ளே இருக்கிற நம்பர் 3. அப்போ 18 3ஆக மாறணும்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 6ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடச்சிருது? 3ன்னு கிடச்சிருது. சரி, அடுத்து இதே மாதிரி பண்ணி பார்ப்போமா? 3 + 2 + 7 ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 12. 12 இங்கே என்ன இருக்குது? 2. அப்போ இதே என்ன பண்ணலாம்? 6ஆல் டிவைட் பண்ணால் 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போ இந்த ரெண்டுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த எண்களை எல்லாம் கூட்டி 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா அந்த சென்டரில் இருக்கக்கூடிய நம்பர் கிடச்சிரும். சரியா? அப்போ இதே மாதிரி இதுக்கு கண்டுபிடிப்புமா? 8 + 14 + 10 இங்கே 30 என்ன வருதுங்க? 32. சரியா? கரெக்டா? இது 8 + 10 + 14. இந்த நம்பர் என்ன? 14 தான். இது 10. சாரி, இது 6பா. ஓகேவா? இது 6, இது 14, இது 10. சரியா? இப்போ இந்த நம்பர் வந்து 6. இப்போ ப்ளஸ் பண்ணால் என்னன்னு வருது நமக்கு? என்ன வருதுங்க? 20 + 30. சரியா? இப்போ இங்கெல்லாம் 6 வச்சு டிவைட் பண்ணியிருக்குமா? இந்த 30 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 வச்சு டிவைட் பண்ணுறோம். பண்ணால் என்ன வந்துடுங்க? 5. அப்போ இங்கே சென்டரில் வரக்கூடிய நம்பர் என்னன்னா 5. சரியா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. ஓகே, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வென் டயக்ராம் மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற வென் டயக்ராம் எதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? டென்னிஸ் ரசிகர்கள், கிரிக்கெட் வீரர்கள், மாணவர்கள்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கிரிக்கெட் வீரர்கள் கூட என்னவா இருப்பாங்கன்னா டென்னிஸ் ரசிகர்களா இருப்பாங்க. சரிங்களா? டென்னிஸ் ரசிகர்கள் சில பேர் எப்படி இருக்கலாம்? கிரிக்கெட் வீரர்களா இருக்கலாம்.
மாணவர்கள்ல சில பேர் எப்படி இருக்கலாம், கிரிக்கெட் வீரர்களாகவும் இருக்கலாம், டென்னிஸ் ரசிகர்களாகவும் இருக்கலாம். அப்ப இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் ஆனது. சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா கொடுத்துருக்கு. அப்ப இது கண்டிப்பா இது கிடையாது, இதுலயுமே வராது. சரியா? ஏன்னா எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் ரிலேட் ஆனவங்க தான். சரிங்களா? இப்ப இங்க ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இதை நம்ம டென்னிஸ் வீரர்கள்னு எடுத்துக்கலாம். சரியா? டென்னிஸ் வீரர்கள்னு எடுத்துக்கிட்டோம், ரசிகர்கள். ஓகேங்களா? டென்னிஸ் ரசிகர்கள். டென்னிஸ் ரசிகர்கள் இவங்க யாரு அப்படின்னா கிரிக்கெட் வீரர்கள், அதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? கிரிக்கெட் வீரர்கள்னு வச்சுக்கலாம். இங்க இவங்க யாரு அப்படின்னா மாணவர்கள். சரியா? மாணவர்கள்ல சில பேர் எப்படி இருக்கலாம்னா, இங்க பாருங்க, கிரிக்கெட் வீரர்களாகவும் இருக்கலாம். சில பேர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா டென்னிஸ் ரசிகர்களாகவும் இருக்கலாம். அட் த சேம் டைம் டென்னிஸ் ரசிகர்கள்ல சில பேர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா கிரிக்கெட் வீரர்களாகவும் இருக்கலாம். கிரிக்கெட் வீரர்கள்ல சில பேர் எப்படி இருக்கலாம், டென்னிஸ் ரசிகராகவும் இருக்கலாம். அப்போ இது ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆனது. அப்போ ஆப்ஷன் டிங்கிற அந்த வென் டயக்ராம் தான் கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போமா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளவர்களில் ஏ மற்றும் பிக்கு இடையே 5 பேர் இருக்கிறாங்களாம். சரி, எழுதிக்கலாம். சரியா? இப்போ ஏ இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு இடையில 1 2 3 4 5, ஏக்கும் பிக்கு இடையில 5 பேர். சரி, அடுத்து பி மற்றும் சிக்கு இடையில 8 பேர். சரியா? எப்படி எழுதலாம்னா, சி இங்கே இருக்கிறாங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. அடுத்து பி. ஓகேங்களா? சி என்பவருக்கு முன்னாடி 3 பேர், 1 2 3. ஓகேவா? அப்போ இங்கே ஏக்கும் பிக்கும் இடையில 5 பேர் அப்படின்னா இங்கே பாருங்க 1 2 3 4 5. இந்த இடத்துல ஏங்கிறவங்க இருக்காங்கன்னு நம்மளா போட்டுக்கலாம். சரியா? ஏக்கும் பிக்கு இடையில 5 பேர். இங்கே பாருங்க, இப்போ இங்கே ஏ இருக்கிறாங்கன்னா 1 2 3 4 5 பேர் இருக்காங்க இடையில. இப்போ சிக்கும் பிக்கும் இடையில பாருங்க 8 பேர் இருக்காங்க. சிக்கு முன்னாடி 3 பேர். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு அடுத்து 21 பேர் இருக்காங்களா. அப்போ ஏ இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அடுத்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 21 பேர் இருக்காங்க. சரியா? அடுத்து ஏன்னா அடுத்து தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, வரிசையில் அமரக்கூடிய குறைந்தபட்ச நபர்கள் டோட்டலாக எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? அப்போ இங்கே 21 பேரா, ஏக்கு அடுத்து முன்னாடி எத்தனை பேர்னு பாருங்க, 22 23 24 25 26 27. ரைட், ஏக்கு அடுத்து தான் 21. அப்போ ஏஐயும் சேர்க்கணும்ல, அப்படிதானே? அப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஏஐயும் சேர்க்கணும். ஏன்னா ஏக்கு அடுத்து தான் வந்து 21 பேர். அப்போ இவங்க யார், 22 23 24 25 26 27 28. சரியா? அப்போ மொத்தம் அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னா 28 பேர் இருக்கலாம். சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் போமா. அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 4 இது கொடுத்துருக்குறாங்க. 4ல் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 2100 வருடம், 2100வது வருடம் லீப் வருடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ 2100 லீப் வருடமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆக்சுவலாக லீப் வருடம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம லாஸ்ட் நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது என்னது, லீப் வருடம். சரியா? இங்கே இது என்னது, நூற்றாண்டு. அப்படிதானே? 2100வது வருடம். நூற்றாண்டு என்ன செய்யணும் அப்படின்னா 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 400ஆல் டிவைட் ஆச்சுன்னா தான் அது என்னது, லீப் வருடம் சொல்லி சொல்லலாம். சரிங்களா? அப்போ இங்கே 2100 நம்ம 400ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருவீங்க, டிவைட் ஆகாது, ஃபுல்லாக ஆகாது, பாயிண்ட்ல வந்துடும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நூற்றாண்டின் கடைசி தினம் செவ்வாய் வியாழன் சனிக்கிழமையாக அமையலாம். கிடையாது. ஏன் அப்படின்னா எப்பவுமே ஒரு நூற்றாண்டோட கடைசி தினம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா திங்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். சரியா? திங்கள், அடுத்து புதன், அடுத்து வெள்ளி, வெள்ளிக்கு அப்புறம் ஞாயிறு. இந்த 4 நாளில் ஒரு நாளாக தான் இருக்கும். சரிங்களா? திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு. இந்த 4 நாளில் ஒரு நாள் தான் அந்த இயரோட கடைசி நாளாக இருக்கும், நூற்றாண்டோட கடைசி தினம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அடுத்து 1998 சாதாரண வருடம். சரியா? சாதாரண வருடம் லாஸ்ட்டு 4ஆல் வகுத்து பார்ப்போமா, வகுப்படலை. அப்படிதானே? ஃபுல்லாக வகுப்பட்டுச்சுன்னா அது லீப் வருடம் ஆயிரும். எப்போ இது சாதாரண வருடம், கரெக்டு தான். அடுத்து 800 வருடங்களில் 194 லீப் ஆண்டுகள் உள்ளன. சரியா?
800 வருடங்கள்ல எத்தனை லீப் வருஷம் முதல்ல பார்த்துருவோமா? சரியா? 800 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ண போறோம். சரியா? 1ல இருந்து 800 வரைக்கும் உள்ள வருஷங்கள்ல எத்தனை லீப் வருஷம்? 4ஆல டிவைட் பண்ண மொத்தம் எத்தனை அப்படின்னா 200 லீப் வருடங்கள் இருக்கும். 200 ஆண்டுகள்னு வச்சுக்குவோம். சரியா? 200 ஆண்டுகள் இருக்கும். சரிங்களா? ஆனா நமக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா நூற்றாண்டுகள் எழுதுங்க. 100, 200, 300, 400, 500, 600, 700, 800. சரியா? நூற்றாண்டுகளை நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? இப்போ நூற்றாண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றாண்டுன்னா என்ன பண்ணணும்? 400ஆல டிவைட் ஆகணும். அதுதான் லீப் வருடம். அப்படிதான் இங்கே 400ங்கிறது 400ஆல டிவைட் ஆகும். அப்போ இது லீப் வருஷம். சரிங்களா? அதே மாதிரி 800ங்கிறது என்னது? 400ஆல டிவைட் ஆகும். மற்ற ஏதாவது 100, 200, 300, 500, 600, 700 இதில் எதுவுமே என்ன ஆகாது? 400ஆல டிவைட் ஆகாது. சரியா? அப்போ இதெல்லாமே என்னது? நான் லீப் இயர், ஆர்டினரி இயர். சரியா? அப்போ மொத்தம் 200 வருஷம், 200 லீப் வருஷம். அதுல எத்தனை கழிக்கணும்? 6 வருடங்களை கழிக்கணும். சரியா? அப்ப 200ல 6 கழிச்சா எவ்வளவு? 194 லீப் இயர் வந்து இருக்குது. சரிங்களா? மொத்தம் எத்தனை? 194 லீப் இயர். சரிங்களா? இங்க அதானே கொடுத்துருக்கு. 800 வருடங்களில் 194 லீப் ஆண்டுகள் உள்ளன. சரிதான். அப்ப இந்த கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்ல சரியான ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 3ம் 4ம் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்கள் ஒரு வேலையை 7 நாள்ல முடிக்கிறாங்களாம். யாருன்னா 10 ஆண்கள், மென்னு. எத்தனை நாள்ல? டோட்டலா 7 டேஸ்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அவங்களோட 10 மென்னோட 1 டே ஒர்க் பாருங்க. 1 டே ஒர்க் பார்த்தா எத்தனை? 1/7 பார்ட்டு 7 பார்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஒர்க்கை பார்ப்பாங்க. யாரு? 10 ஆண்கள். சரி, இருக்கட்டும். அடுத்து 10 பெண்கள், 10 விமனு அதே வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்களா? 14 நாள்ல முடிப்பாங்க. 10 ஆண்கள் வந்து 7 நாள்ல முடிக்காங்க. 10 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாள்ல? 14 நாள்ல. அப்போ 10 விமனோட 1 டே ஒர்க்கு 1/14. சரியா? சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? 5 மென்னும் 10 விமனும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அதே வேலையை தான் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்றது கொஸ்டின். சரிங்களா? இங்க நம்ம 10 மென்னு எத்தனை நாள்ல எத்தனை ஒர்க்கை முடிக்கிறாங்க? 1/7. சரிங்களா? 5 மென்னு பார்ப்போமா? அப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென் பாருங்க. ஒரு மென் எத்தனை ஒர்க் முடிப்பாங்க? அந்த 10 இந்த பக்கம் கொண்டு வந்துட வேண்டியதான். 1/70. இதே 5 மென் அப்படிங்கல 5ஆல ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்? பெருக்க போறோம். 1/70. சரியா? சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம். 1 என்னன்னு வரீங்க? 4. சரியா? அடுத்து 10 விமன் ஆல்ரெடி இருக்குது. அப்ப இதுல கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 5 மென் எத்தனை ஒர்க்கு? 1/14 பிளஸ் 10 விமன் எத்தனை ஒர்க்கு? சாரி, 1/14. சரியா? அப்ப இந்த 2ஐயும் பிளஸ் பண்ணோம்னா என்ன வரீங்க? 2/14ன்னு வரும். அடிச்சோம்னா என்ன வரும்? 1/7. அப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு நாள்ல எத்தனை பங்கு வேலையை முடிக்காங்கன்னா 1/7 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. அப்ப டோட்டலா ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை, அந்த பர்டிகுலர் வேலையை ஃபுல்லா முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 7 நாள் ஆகும். 1/7. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 7 நாள். சரிங்களா? ஒரு நாள்ல எத்தனை வேலை? 1/7. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 7 டேஸ். சரியா? 2 பேர் சேர்ந்து 7 நாள்ல முடிச்சிருவாங்க. என்ன பண்ணிருக்கோம் இதுல? ஜஸ்ட் 10 மென்னு சேர்ந்து ஒரு நாளோட 10 ஆண்களோட ஒரு நாள் வேலை என்ன? 1/7. சரிங்களா? 1/7 பார்ட் ஒர்க்கு. ஓகே, இங்க இப்போ ஒரு மென்னுக்கு எத்தனை? அந்த 10 இங்க கொண்டு வந்தோம்னா 1/70 பார்ட் பார்ப்பாங்க. 5 மென்னு 5 × 1/70 சிம்பிளிஃபை பண்ணா 1/14. 10 விமன் வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாங்க? 1/14. இங்க 5 மென் பிளஸ் 10 விமன். ஜஸ்ட் 5 மென்னோட 1/14 போடுதோம். 10 விமனோட 1/14 ரெண்டையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 1/7. அப்ப 2 பேர் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள்ல முடிக்காங்கன்னா 7 நாள்ல முடிப்பாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கல்லூரியில் உள்ள மாணவர்களின் விகிதம் 6:7. சரிங்களா? பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் இவங்க எத்தனைன்னா 6:7. சரியா? இது வந்து என்னன்னா அந்த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட எண்ணிக்கையை
எண்ணிக்கையோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் 6:7. நம்ம நம்பரா சொல்லும் போது இதுக்கு எப்படி எடுக்கலாம்னா 6x 7xன்னு எடுக்கலாம். சரியா? ஓகே, இது அவங்களோட எண்ணிக்கைன்னு வச்சுக்கோம். பாய்ஸ் 6x இருக்காங்க, கேர்ள்ஸ் 7x. சரியா? ஓகே, எண்ணிக்கையானது மாணவர்களின் எண்ணிக்கையானது 20%, மாணவிகளின் எண்ணிக்கையானது 10% என்ன நடக்கு அப்படின்னா அதிகரிக்கப்பட்டால், அதிகரிக்கப்பட்ட பிறகு மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை விகிதத்தை காண்க. என்ன பண்றாங்க அப்படின்னா பாய்ஸோட எண்ணிக்கை எத்தனை 20%, கேர்ள்ஸோட எண்ணிக்கையை 10% என்ன பண்றாங்கன்னா இன்க்ரீஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்ப இன்க்ரீஸ் பர்சன்டேஜை பொறுத்தவரை இன்க்ரீஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா 100ஓட பிளஸ் போடணும். இப்போ 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100 + 20 எத்தனைன்னு போடணும்? 120ன்னு போடணும். 120%ன்னு போடணும். சரியா? 10% இன்க்ரீஸ். இதே டிக்ரீஸ் அப்படின்னா என்ன செய்யணும்னா கழிக்கணும் 100லேருந்து. இன்க்ரீஸ் அப்படின்னா 100ஓட ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? இங்கே 10% இன்க்ரீஸா, அப்போ இது எப்படி போடணும்? 110ன்னு போடணும். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா பாருங்க 4 லைனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே லைனில் சம்ம முடிச்சிடலாம். சரியா? இங்கே என்ன பண்ண போகிறோம்? மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோ அதிகம்? 120 பெருக்கிற வேண்டியதான். மாணவிகளோட எண்ணிக்கை 110. இப்போ இதுக்கப்புறம் 2 எக்ஸ் எல்லாம் தேவையில்லை, இருந்தால் நான் உங்களுக்கு தெரியணுன்றக்கா போட்டிருக்கேன். எக்ஸ் கேன்சல், 0 0 கேன்சல். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட் இதை பெருக்க போகிறோம். சரிங்களா? 12 72, 7 11 77. அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முடிஞ்சால் பண்ணுவோம், பண்ண முடியலன்னா டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? பெருக்கி எழுதிடலாம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, விகிதம் கொடுத்துருக்காங்க எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கையோட எவ்வளோ அதிகரிக்குதோ அதை 100ஓட ப்ளஸ் பண்ணி ஜஸ்ட் மல்டிபிள் மட்டும் பண்ணுறோம், பண்ணி ரேஷியோ எடுக்கிறோம். அவ்வளோதான். சரியா? அப்போ இங்கே ஆன்சர் என்னென்னா 72:77. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் என்னன்னு பாருங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டு இது கொடுத்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு மூன்றாவது விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? அப்போ நம்ம தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஓகேங்களா, தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு என்ன அப்படின்னா b²/a. தேர்ட் ப்ரொபோர்ஷனா மூணாவது எண் சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் b²/a. இதுதான் என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கலாம். சரியா? b²/a. சரியா? அப்போ இங்க ஏங்கிறத என்னன்னு எடுக்க போறோம் அப்படின்னா x² - y². இது என்ன? இது ஆக்சுவலா ஃபார்முலா தான், அப்படிதானே? என்ன ஃபார்மட்டு? x + y x - y. இந்த ஃபார்முலாவோட விரிவாக்கம் என்ன? x + y x - y. அடுத்து b எடுத்துக்கலாம். b என்னது? x - y. ஃபர்ஸ்ட் உள்ளதை ஏன்னு எடுக்கிறோம், ரெண்டாவது உள்ளதை b. இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே b என்னது? x - y. ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால 2 டைம்ஸ் எழுதுகிறோம். பை இங்கே என்ன இருக்கு? x² x + y x - y. சரியா? ஓகே, இப்போ மேலே கீழே என்ன இருக்கு? ஒரு x - y கேன்சல். என்ன காமனாக இருக்கதா அடிச்சாச்சு. அப்போ வேற என்ன இருக்கீங்க? x - y x + y. இதுதான் என்ன அப்படின்னா அந்த தேர்ட் ப்ரொபோர்ஷன். சரியா? ஓகேவா? அங்கே ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அனைத்து நாய்களும் செல்ல பிராணிகள். ட்ரா பண்ணுவோமா? இங்கே போடலாம். இது நாய். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா நாய். இங்கிலீஷ்ல கூட எழுதிக்கலாம் டாக், டாக்ஸ். எல்லா நாயுமே என்னவா? பெட். சரியா? செல்ல பிராணி. ஓகே, அடுத்து சில செல்ல பிராணிகள் எலிகள். இந்த மாதிரி போட்டுக்கலாமா? இது என்ன அப்படின்னா எலி. ஓகேயா? ரேட். ஓகே, சம் பெட்ஸ் ஆர் ரேட். ஓகே, அடுத்து அனைத்து எலிகளும் வவ்வால்கள். எலிகள் எல்லாமே என்னவா? வவ்வால், பேட். சரியா? வவ்வால். இதான் படம். அனைத்து நாய்களும் செல்ல பிராணிகள் பெட்டு. பெட்டுல சில இது மட்டும் ரேட்டா இருக்கு. எல்லா ரேட்டுமே என்னது? பேட்டு. சரிங்களா? வவ்வால். ஓகே, கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாமா? முடிவு. சில வவ்வால்கள் செல்ல பிராணிகள். சில வவ்வால் செல்ல பிராணி. இந்த இருக்குது இல்லையா? இந்த ஏரியால என்ன இருக்கு? ரேட்டும் இருக்கும், பேட்டும் இருக்கும். ஏன்னா எல்லா ரேட்டும் பேட்டா. ஸோ அப்போ கரெக்டு தான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சரி. சரியா? சரிங்க. ஓகே, அடுத்து
சில வவ்வால்கள் நாய்கள், இங்க பாருங்க பேட்டுக்கும் டாக்குக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா பாருங்க, ரெண்டுமே தனித்தனி வட்டம் அப்படிதானே, அப்போ நோ ரிலேஷன், அப்ப இது தப்பு. அடுத்து சில எலிகள் செல்லப்பிராணிகள், கரெக்ட் தானே, சில எலிகள் சம் ரேட்ஸ், இங்க பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்கு, பெட்டா இருக்குது இல்லையா, ஸோ அப்ப இது கரெக்ட். அப்போ கன்க்ளூஷன்ல 1 and 3 மட்டும்தான் என்னது அப்படின்னா கரெக்ட், சரியா, ஆப்ஷன் சி தான் கரெக்டானது, 1 and 3, சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாணயங்கள் சுண்டப்படும் போது அதிகபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு, சரிங்களா. இந்த சம்மை நம்ம வந்து நல்லா ரீட் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ 3 நாணயம் என்ன பண்றாங்கன்னா டாஸ் பண்றாங்க 3 காயின்ஸை, அப்போ அதிகபட்சம் 2 தலைகள், இந்த வேர்டை நம்ம நோட் பண்ணணும், சரிங்களா. இப்போ 2 ஹெட் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா 2 ஹெட் மட்டும்தான் அதுல இருக்கணும், சரிங்களா. 3 இருக்கக்கூடாது, 1 இருக்கக்கூடாது, அந்த மாதிரி 2 கரெக்டா இருக்கணும். ஆனா இங்க அதிகபட்சம் 2 தலைகள்னு கொடுத்தாச்சு அப்படின்னா 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், 0வாகவும் இருக்கலாம், ஆனா 3 மாத்திரம் இருக்கக்கூடாது, சரிங்களா. அதிகபட்சம்னா என்னது, 2 1 0 இருக்கலாம், பட் 3 2 தாண்டி போகக்கூடாது, சரிங்களா. ஓகே, இந்த இதுல n of s பாருங்க, ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுல நிகழ்தகவு n of s எப்படி கண்டுபிடிப்போம்னா, காயினுக்கு எத்தனை சைடு, 2 sides, கீழே வந்து சைட்ஸ் எழுதணும், மேல நம்பர் ஆஃப் காயின்ஸ் 3, அப்ப என்ன வரும் 8. அப்ப n of s என்னன்னா டோட்டலா எத்தனை சான்சஸ்னா 8, ஓகேங்களா. நமக்கு அதிகபட்சம் 2 தலைகள் பாப்பமா பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னா 2 ஹெட் 1 டெய்லு, 1 ஹெட் 1 டெய்லு 1 ஹெட். அடுத்து என்ன இருக்கு, டெய்லு ஹெட், அடுத்து டெய்ல் ஹெட். அடுத்து என்ன போடலாம் இங்க, ஹெட்டும் டெய்லு, சரியா. அடுத்து THT, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கலாம், எதுவுமே இல்லாம ஹெட்டே இல்லாம இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 2 ஹெட், இதுல 2 இதுல 2 ஹெட், இங்க என்னது, இதுல எல்லாம் என்னது ஒவ்வொரு ஹெட் தான் இருக்கு, இதுல என்ன அப்படின்னா ஹெட்டே கிடையாது, சரிங்களா. இங்க T, ஓகேங்களா. 3மே டெய்லா இருக்கலாம், ஆனா எது மட்டும் வரல, 3 ஹெட் மட்டும் வரல, சரிங்களா. ஓகே, அப்ப இங்க எத்தனைன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 சான்சஸ். அப்ப இங்க n of e எத்தனை அப்படின்னா 7, சரி. அப்ப ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்ன, P of e equal to n of e by n of s. n of e எத்தனைங்க 7 by டோட்டல் நம்பர்ஸ் 8. அப்போ ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 7 by 8, சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், சரியா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா வரைபடத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க, சரியா. வரைபடம் கொடுத்தாச்சு, சரியா. இதுல நம்ம கண்ணுக்கு விசிபிளா தெரியக்கூடிய முக்கோணங்களை எழுதணும் எடுத்து, சரியா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்ப டோட்டலா நமக்கு விசிபிள் ஆகக்கூடியது 16, ஓகேவா. ஓகே, அடுத்து இந்த முக்கோணம் இருக்கு பாருங்க, 1 2 3 4, ஓகேயா. அப்ப இங்க எத்தனைன்னா ஒரு 4. சரி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை டிரா பண்ணுவோமா, இந்த மாதிரி இருக்கா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா, பாருங்க இந்த மாதிரி கூட போடுங்க. இப்போ இதுல பாருங்க, இது 1 இது 2 இது 3 இது 4, ஓகேங்களா. அப்ப இதுல மொத்தம் எத்தனை அப்படின்னா 4, சரியா. பிளஸ் இது ஒரு 4, ஓகே. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா திருப்பி நம்ம டிரா பண்ண போறோம். இதே இது இருக்கா, இப்ப இந்த இதுல இந்த மாதிரி இருக்கா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பாருங்க, இது 1, சரியா, இது 1 2 இது 1 3. அப்ப இங்க பாருங்க இதெல்லாம் சேர்ந்து 1 இது 2. இப்ப இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது 1 இது 1, மொத்தம் எத்தனை அப்படின்னா 4, சரியா. பிளஸ் 4, ஓகேவா. சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பி நம்ம டிரா பண்ணுவோமா. இப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கோணமா வருதா, வெளியில ஒரு முக்கோணம் வருது சுத்தி. சரி, இப்போ
இங்க பாருங்க, இந்த இது ஒரு முக்கோணம், கீழே இதே மாதிரி இங்கேயும் ஒரு முக்கோணம், இது போலதான் இங்கேயும் என்னது இருக்கு, முக்கோணங்கள் இருக்கு. அப்ப இது ஒரு 1 2 3 4 பாருங்க, இது 1 5 இது 6, இங்க இது 7 இது 8. அப்ப இதுல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 8 இருக்கு. சரியா? பிளஸ் 8. இப்ப டோட்டலா எத்தனை இருக்குன்னு பாப்போமா? 16 4 20 24 28 36. அப்ப டோட்டல் ட்ரையாங்கிள் எத்தனை அப்படின்னா 36. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 36 ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. ஓகே, கீழ்கண்ட படத்திலிருந்து 3 விதமான விளையாட்டுகளையும் விளையாடுபவர் யார் என காண்க. சரிங்களா? இது ஃபுட்பாலு, இது கபடி, இது கிரிக்கெட்டு. சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஃபுட்பால், இது கபடி, இது கிரிக்கெட். மூணையுமே விளையாடக்கூடியவங்க அப்படின்னா இந்த இடத்துல இருப்பாங்கல்ல, இங்க பாருங்க, இதுல இதுவும் வருது, கபடியும் வருது, ஃபுட்பால் வருது, கிரிக்கெட். அப்ப இந்த இடத்துல இருக்கிறதா மூணையுமே விளையாடக்கூடியவங்க யார் அப்படின்னா எஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. ஓகே, அடுத்து மேட்ச் இட். ஓகேவா? மேட்ச் இட். a பவர் m இன்ட்டு a பவர் n. ஆக்சுவலா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அடிமானம், அப்படிதானே? a பவர் m இன்ட்டு a பவர் n. ஓகேங்களா? இதுக்கு பேரு பேஸ், இதுக்கு பேரு பவர். அடிமானம் ரெண்டு ஒன்று போல இருந்துச்சு அப்படின்னா பெருக்கும் போது அடுக்குகளை என்ன செய்யணும்னா கூட்டணும். a பவர் m பிளஸ் n, இதுதான் கரெக்ட். அடிமானம் ரெண்டும் ஒன்று போல. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க 2 பவர் 1 2 பவர் 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடிமானம் ரெண்டு என்னதுதான்? பேஸ் ரெண்டுமே 2 தான். அப்போ இது என்னது? பெருக்கல். பெருக்கும் போது அடுக்குகள் என்ன செய்வோம்? கூட்டுவோம். 1 + 2 3. ஓகேங்களா? அப்போ இங்க இதுக்கு என்ன வரும் அப்படின்னா என்னது? இங்க இதுதான். ஓகேங்களா? இதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்து a பவர் m பவர் n. பவர் வந்து பவர்ல எத்தனை அடுக்கு இருந்தாலும் எத்தனை நம்பர்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கணும். சரியா? அப்ப a பவர் m n, இதுதான் ரெண்டாவதுக்கு. ஓகேயா? அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? a/b ஹோல் பவர் m. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2/3 த ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னா இந்த ஸ்கொயர் ஆனது 2க்கும் வரும் 3க்கும் வரும். எப்படி போடுவோம்னா 2 ஸ்கொயரும் போடுவோம் 3 ஸ்கொயர். அதே மாதிரி இங்க என்னன்னா இந்த m அப்படிங்கிற பவர்ல இருக்கா, இது ரெண்டுக்குமே பவரா வரும். ஏக்கும் பவர் பிக்கும் பவர். ஓகேங்களா? அப்போ a பவர் m பை b பவர் m, இதுதான் தேர்டுக்கு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது இதுதானே. அதே மாதிரி அடிமானம் ரெண்டு ஒன்று போல இருந்துச்சுன்னா வகுக்கும் போது அடுக்குகளை கழிக்கணும், பெருக்கும் போது கூட்டணும், வகுக்கும் போது கழிக்கணும். அப்ப இங்க என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது? 4th 1. ஓகேங்களா? சாரி, இங்க இது செகண்ட் 1. அப்படிதானே? 2 4 1 3. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. இதெல்லாம் அடுக்கு விதியில வரும். அடுக்கு விதி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்டு, ஹாக்கி, ஃபுட்பாலு, அதர், அப்புறம் வந்து என்னன்னா கோல்ஃபு, டென்னிஸ், பேஸ்கெட் பால். இது விளையாடக்கூடிய இந்த இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடக்கூடிய ஆள்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிகிரி கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் கொடுக்காம டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் செலவழிக்கக்கூடிய தொகையோட டிகிரி. ஓகேங்களா? இப்போ ஹாக்கினா ஹாக்கிக்கு 63 டிகிரி செலவு பண்ணுறாங்க, ஃபுட்பாலுக்கு 54 டிகிரி, இந்த மாதிரி செலவு பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, இதுலேருந்து சம்ஸ் கேட்டிருக்காங்க. டென்னிஸிற்கான செலவழிக்கப்படும் செலவின சதவீதம் எவ்வளவு? ஓகேங்களா? நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்கன்னா டிகிரியில் கொடுத்துருக்காங்க. நம்ம இது எல்லாத்தையுமே எதுவாக மாற்றணும்னா பர்சன்டேஜாக மாற்றணும். ஓகேவா? சரி, அப்போ இங்கே என்னன்னா டென்னிஸ். ஓகேயா? பொதுவாகவே இது என்னது? ஒரு சர்க்கிளா, பைச்சாட்டா? அப்போ இங்கே சர்க்கிளோட மைய கோணம் எவ்வளவு? டோட்டலா டிகிரி எவ்வளவு? 360. அப்படிதானே? 360 டிகிரி டோட்டலா பார்த்தோம்னா 360. அப்போ டென்னிஸுக்கு எவ்வளோ செலவு பண்றாங்க அப்படின்னு நம்ம பர்சன்டேஜா கண்டுபிடிக்கணும். அப்போ 360ல் டென்னிஸ்க்கு எவ்வளோ செலவு பண்றாங்க பாருங்க, 45 டிகிரி. அப்போ 45 × 100. ஓகேவா? 0 0 கேன்சல். ஏன்னா நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம்னா × 100 போடணும். ஓகேங்களா? டோட்டலா 360, அதில் 45 டிகிரி என்ன பண்றாங்க? டென்னிஸ்க்கு செலவு பண்றாங்க. திருப்பி 9ஆல் அடிப்புமா? என்னது இங்க 9 5 are 45, இங்க 9 4 are 36. ஓகேங்களா?
அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கு? திருப்பி அடிங்க. இங்கே பாருங்க 50ன்னே போட்டுருங்க. 50/4 அடித்தா என்ன வரும்? இங்கே 2, இங்கே 25. திருப்பி அடித்தோன்னா இங்கே என்ன வரும்? என்ன கொடுத்துருக்கு? ஓ 2 மீதி 1. சரியா? 25/2. ஓகே, அப்போ இங்கே இன்னும் 2 2 அடுத்து ரிமைனிங் 1/2. அப்போ 12.5. ஓகேங்களா? 12.5. ஆனால் இங்கே உங்களுக்கு இங்கே இதில் கலப்பு பின்னத்தில் கொடுத்ததுனால அதை நம்ம கலப்பு பின்னமாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? 12 1/2%. டோட்டலை கீழே எழுதுகிறோம், அதுக்கான செலவினத்தை மேலே எழுதுகிறோம், × 100. அவ்வளோதான். சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 12 1/2%. இதுதான் என்ன அப்படின்னா கரெக்டு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா? அடுத்து ஹாக்கிக்காக செலவழிக்கப்படும் தொகையானது கோல்ஃப் விளையாட்டிற்கான செலவழிக்கப்படும் தொகையை விட எத்தனை சதவீதம் அதிகம்? அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஹாக்கிக்கு எவ்வளவுன்னு முதல்ல எழுதணும். ஓகேங்களா? ஹாக்கிக்கு எவ்வளவு, அடுத்து கோல்ஃப் ரெண்டுக்கு எவ்வளவுன்னு பார்ப்போமா? ஹாக்கி கோல்ஃப். ஹாக்கிக்கு 63. ஓகேங்களா? கோல்ஃபுக்கு 36. 63 டிகிரி, இதுக்கு 36 டிகிரி. ஓகேயா? அடுத்து எழுதியாச்சு. தொகையானது கோல்ஃபிற்கு விளையாட்டிற்காக செலவழிக்கப்படும் தொகையை விட எத்தனை சதவீதம் அதிகம்? ஓகேங்களா? கம்பேர் பண்ணியிருக்காங்க. முதல்ல இதுக்கு இது எவ்வளோ அதிகம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா? இங்கே என்ன வரீங்க? 7 27 டிகிரி. எவ்வளோ அதிகம் அப்படின்னா 27 டிகிரி அதிகம். சரிங்களா? ஓகே, என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஹாக்கிக்காக செலவழிக்கப்படும் தொகையானது கோல்ஃப் விளையாட்டிற்காக செலவழிக்கப்படும் தொகையை விட எத்தனை சதவீதம் அதிகம்? ஓகேங்களா? அப்ப இதை யாரோட கம்பேர் பண்ணா? கோல்ஃபோட கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? கோல்ஃப் எவ்வளோயா? கோல்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு? 36. இதோட தான் கம்பேர் பண்ண போறோம். மேல 27 டிகிரி × 100. சரியா? இப்போ இதை 3ஆல் அடிச்சா இங்க என்னன்னு வரும்? 12. மேல 9. திருப்பி இதை அடிங்க. இது எத்தனை? 3. இங்க 4. 4 வச்சு இங்க அடிச்சோம் அப்படின்னா என்ன வரீங்க? 25. அப்ப இங்க பெருக்குனா என்ன வரும்? 3 25 75%. ஓகேங்களா? இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா யாரோட கம்பேர் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஹாக்கிக்கு செலவழிக்கக்கூடிய தொகை கோல்ஃப் விளையாட்டிற்காக செலவழிக்கக்கூடிய தொகையை விட, யாரை விட? கோல்ஃபை விட. அப்ப கோல்ஃப் எவ்வளவு? 36. சரிங்களா? 36 விட எவ்வளவு வந்து அதிகமா செலவு பண்றாங்க? ஹாக்கிக்கு 27 டிகிரி அதிகமா செலவு பண்றாங்க. அப்ப கீழே கம்பாரிசன் யார? கோல்ஃப் 36. மேல எவ்வளவு அதிகமோ அது டிஃபரன்ஸ் 27%னால × 100. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 75 டிகிரி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி 75 டிகிரி கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டில் விளையாட்டுக்காக மொத்தமாக செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளோ அப்படின்னா 1,80,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1 8 போட்டு 6 0. சரியா? செலவழிக்கப்படுகிறது. டென்னிஸை விட கூடைப்பந்திற்கு எவ்வளவு அதிகமாக செலவழிக்கப்பட்டுள்ளது? சரியா? ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் டென்னிஸ்க்கு எழுதுவோம். டென்னிஸ்க்கு ஆக்சுவலாக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 45 டிகிரி. ஓகேங்களா? அடுத்து கூடைப்பந்து பேஸ்கெட் பால். கூடைப்பந்துக்கு எவ்வளோ அப்படின்னா 50 டிகிரி. சரியா? என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு அதிகமாக செலவு பண்ணுறாங்க பாருங்க. இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸு. டென்னிஸை விட கூடைப்பந்துக்கு எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறாங்க? 5 டிகிரி அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்ம ரெண்டுக்கும் தனித்தனியாக வந்து செலவை கண்டுபிடிச்சு கழிக்கிறத விட ஷார்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னா ரெண்டுக்குமான டிஃபரன்ஸு. ஓகேங்களா? எவ்வளவு? 5 டிகிரி. இந்த 5 டிகிரியை நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஓகே, இங்கே ஒரு 0க்கு ஒரு 0. அப்போ என்ன இருக்குன்னா 50/36%. 50/36. இதை நம்ம திருப்பி 2ஆல் அடிச்சா கூட இங்கே என்னன்னு சொல்லி வருவீங்க? 25/18%. ஓகேங்களா? பர்சன்டேஜாக மாற்றிட்டோம். எதை? அந்த 5 டிகிரிங்கிறத நம்ம பர்சன்டேஜாக மாற்றியாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து அமௌண்ட் எவ்வளவு? டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 1860. சரியா? இன்ட்டு இதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா? 25/18%. பர்சன்டேஜ் போட்டால் என்ன செய்யணும்? by 100 போடணுமா? போட்டாச்சு. 2 0க்கு 2 0 அடிச்சாச்சு. ஒரு 18க்கு 18. அவ்வளோதான். இங்கே எத்தனை 0 தான் இருக்கு? 4 0. 25ஆல் பெருக்குனா 25. அதுக்கப்புறம் என்னது? 4 0. சரியா? எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 2,50,000. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. ஒரு அலமாரியில் ஆங்கில புத்தகமானது இடதுபுறத்திலிருந்து 16வது. நமக்கு இடது தான், அதுக்கும் இடது, சம்முக்கும் நமக்கு வலது தான், சம்முக்கும் வலது. சரியா? இடதுபுறத்திலிருந்து ஒரு ஆங்கில புத்தகம் எத்தனாவது இடம்? 16. சரியா? கணித புத்தகம் வலதுபுறத்திலிருந்து 12. இந்த மாதிரி வச்சுக்கலாம். கணித புத்தகம் வலதுபுறத்திலிருந்து 12. கணித புத்தகமானது ஆங்கில புத்தகத்திற்கு வலதுபுறம் 6வது. அப்போ 1 2 3 4 5 6வது இடத்துல என்ன இருக்கு? கணித புத்தகம் இருக்குது. சரியா? ஓகே, அதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கணித புத்தகமானது ஆங்கில புத்தகத்திற்கு வலதுபுறத்துல 6வது, இந்த பக்கம். சரியா? அவ்வரிசையில் உள்ள மொத்த புத்தகங்களின் எண்ணிக்கை. சரியா? ஓகே, இங்க இது 16. அப்ப இதோட இடம் பார்ப்போமா? 17 18 19 20 21. அப்ப இங்க இடம் இருந்து பார்க்கும்போது இந்த இடம்ங்கிறது அப்படிங்கிறது கணித புத்தகம் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது 21வது பிளேஸ். ஓகேவா? 21வது பிளேஸ். இப்ப ஆக்சுவலா இங்க வலது பக்கத்துல இருந்து பார்த்தா இது 12வது இடம். அப்ப வலது பக்கம்னா எத்தனை இருக்குதுன்னு அர்த்தம்? 11 புக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிதானே? 12வது இடத்துல இது இருக்குன்னா இதுக்கு முன்னாடி 11 புக்ஸ் ஆல்ரெடி இருக்கும். அப்படிதானே? அப்ப இங்க இடதுபுறத்துல இருந்து பார்த்தோம்னா இந்த கணித புத்தகமானது 21வது இடம். இதுக்கப்புறம் ஒரு 11 புக்கு இருக்கு. அப்ப 21 + 11 எத்தனை? 33. அப்ப டோட்டலா அந்த வரிசையில எத்தனை புக்ஸ் இருக்கு? 33 புக்கு இருக்குது. ஆப்ஷன் ஏ. சரியா? நெக்ஸ்ட் சம் போமா. நெக்ஸ்ட் ஒரு சங்கேத மொழியில என்னன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எழுதுவோம். சரியா? என்ன பண்ணியிருக்காங்க? TUT. ஓகே, அடுத்து DNES. நம்பர் போடுவோமா? 1 2 3 4 5 6 7. இங்க பாருங்க, 7வது இங்க எழுதியிருக்காங்க. 1வது லாஸ்ட்ல அப்படியே இந்த மாதிரி எழுதிட்டாங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, இந்த ரெண்டையும் அப்படியே பிளேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த சென்டர்ல உள்ளது அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் பிளேஸ் மாற்றி எழுதியிருக்கிறாங்க. பாருங்க, ENங்கிறது NE. அப்போ அடுத்து வரக்கூடிய இந்த சோர்சஸ்க்கும் சேம் இதே தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இங்க பார்த்தீங்கன்னா இந்த S இங்க வரும், இந்த S அப்படியே இங்க போயிடும், இங்க நடுவில் இருக்கிற R அப்படியே இருக்கும். இந்த ரெண்டை மட்டும் மாற்றி எழுதுவோமா? UO. அடுத்து இது EC. அவ்வளோதான். அப்போ இதுதான் ஆன்சர். இது எங்க இருக்கு பாருங்க? எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பியில் இருக்குது. லாஸ்ட் ரெண்டையுமே என்ன பண்றாங்க? லாஸ்ட் ஒன்று ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒன்று லாஸ்ட்டும் போயிருது. சென்டர்ல உள்ளது பிளேசஸ் நோ சேஞ்ச், சென்டர்ல அப்படியே இருக்குது. அடுத்து ரெண்டு பக்கம் உள்ள ரெண்டையும் அப்படியே என்ன பண்றோம்னா இடம் ஒண்ணுக்கு ஒன்று அப்படியே மாத்தி எழுதுறோம். அவ்வளவுதான். சரியா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. அடுத்து டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய இணையை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க. அதை பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா எண்ணெய் விளக்கு. ஓகேங்களா? விளக்கு எரியறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? சரியா? ஓகே. அடுத்து குழாய். குழாயில என்ன போகும்? நீர் போகும். சரியா? சுவாசித்தல். சுவாசிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். மின்சாரம், மின் இயந்திரம், அதாவது மிஷின். ஒரு மிஷின் வந்து இயங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? பவர், மின்சாரம் வேணும். ஓகேங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் இல்லைன்னா விளக்கேற்ற முடியாது, ஆக்சிஜன் இல்லைன்னா சுவாசிக்க முடியாது, மின்சாரம் இல்லைன்னா மின் இயந்திரம் செயல்படாது. ஆனா இங்க பாருங்க, நீர், குழாய், இந்த ரெண்டு மட்டும் டிஃபரெண்டா இருக்கா? நீர் அப்படிங்கிறது குழாயில போகக்கூடியது. அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன அப்படின்னா இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆட் ஒன். சரியா? அப்போ இங்க ரெண்டாவது தான் என்னது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆனது. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் போமா. ஒரு புது இடத்தில் நீ சாமான்கள் வாங்குறதுக்கு கடைத்தெருவுக்கு செல்ல நினைக்கிறாய். நீ அதிகம் செய்ய விளையும் காரியம். என்ன போறோம் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போறோம். அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கடைக்கு போக போறோம். ஏன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அப்புறம் என்ன பண்ண போறேன்? கடைக்கு போக போறேன். சரிங்களா? அப்போ அதுக்கான நான் எந்த இதை வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ண விரும்புவேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க, கடைத்தெருவுக்கு போகும் எண்ணத்தை கைவிடுதல். அப்படி இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு திங்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், கண்டிப்பா நம்ம என்னதான் ஆகணும்? போய் தான் ஆகணும். அப்ப நான் கண்டிப்பா போகாம இருக்க மாட்டேன். சரியா? எண்ணத்தை கைவிடுதல்ங்கிறது கிடையாது. தானாகவே இடத்தை அறிதல். புதுசா ஒரு இடத்துக்கு போறோம், அங்க இருக்கிற கடையெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? நம்ம என்ன பண்ணுவோம்? யாராவது ஒருத்தர்கிட்ட கண்டிப்பா கேட்போம், கேட்டுதான் நம்ம போவோம். அப்படிதானே? ஸோ அப்ப இங்க
தானாகவே இடத்தை அறிதல் முடியாத காரியம். சரியா? அடுத்து இடம் தெரிந்தவரை தன்னுடன் அழைத்து செல்லல். கரெக்ட். பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கூட்டிட்டு போவேன். சரியா? ஏன்னா எனக்கு இது புது இடம் இல்லையா, தெரியாது, அப்ப இதை பண்ணுவேன். மற்றொருவரை கடைத்தெருவுக்கு போக செய்தல் தப்பு. ஓகேங்களா? நமக்கு தேவைன்னா நம்ம தான் வாங்க போகணும். சரியா? அப்ப இதுவும் தப்பு. அப்ப இங்க ஆப்ஷன் சி தான் நான் சூஸ் பண்ணுவேன். இடம் தெரிந்தவரை தன்னுடன் அழைத்து செல்லுதல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. ஓகே, அடைப்புக்குறியில் இருக்க வேண்டிய வார்த்தையை பூர்த்தி செய்யவும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்குறாங்க, அடுத்து இதுக்கு சென்டர்ல அந்த கொஸ்டின் மார்க், இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது என்னன்னு ஃபர்ஸ்ட் பாப்போமா. 31CAGE75. சரி, இது இருக்கட்டும். இதுக்கான நம்பர்ஸ் பார்ப்போம். இங்க என்னது, சிங்கிறது 3 1, அடுத்து இது 7, இது 5. பாருங்க, இந்த நடுவில் இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா இந்த வெளியில இருக்கக்கூடிய நம்பருக்கான லெட்டரை எழுதி இருக்கிறாங்க சேர்த்து, அவ்வளவுதான். இங்க பாருங்க 31 இங்க எழுதி 75 எழுதி இருக்கிறாங்க. அதுக்கான லெட்டர் 3க்கானது சி, 1க்கானது ஏ, 7க்கானது ஜி, 5க்கான இ. அப்ப இதே மாதிரிதான் இங்க என்னன்னா 89 இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி எழுதுமா, 89 45. சரிங்களா? 8க்கான லெட்டர் என்னது, ஹச். ஐ என்னது, 9க்கானது ஐ, 4 என்னது, டி, 5 என்னது, இ. சரியா? அப்ப என்னதுன்னா HIDE, ஹைடு. ஓகேங்களா? இல்லை பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸ்மால்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில் இருக்கிற நம்பரை 2ஐயும் சேர்த்து உள்ளே எழுதிட்டு அந்த நம்பருக்கான லெட்டரு எழுதியிருக்காங்க. சரியா? 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள்ல முடிக்கிறாங்க எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலை எத்தனை நாட்களில் முடிப்பர்? சரியா? இது இந்த MDH ஃபார்முலா போடுவோம்ல, அது மாதிரி தான். ஓகேங்களா? இங்க மேனு M1 எத்தனை பேர், 48 பேர் சேர்ந்து எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க, ஹவர்ஸ் H1 7 hours வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, D1 டேஸ். எத்தனை நாள், 24 daysல முடிக்கிறாங்க. சரியா? ஓகே, செகண்ட் பார்ட் பாருங்க. 28 ஆண்கள், அப்போ M2 எத்தனைன்னா 28 ஆண்கள் வேலை பார்க்குறாங்க. நாளொன்றுக்கு எவ்வளோ நேரம், 8 hours. அப்போ H2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 8 hours. சரியா? எத்தனை நாட்களில் முடிப்பார்கள், D2 என்ன? சரியா? அப்போ இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லி ஃபார்முலா போடுவோம், M1 into H1 by H1 into D1 equal to M2 into H2 into D2 இதான் ஃபார்முலா. சரியா? MDH. அப்போ இங்கே 48 into 7 into 24 ஈக்குவல் டு இங்கே 28 into 8 into D2 தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். சரியா? இங்கே 8 48. சரிங்களா? அடுத்து இங்கே 7 நாங்க 28, 4ஆல் இதை அடிச்சோம்னா என்ன வரும், 6 24. அப்போ D2 என்ன, 6 into 6 எத்தனை, 36. அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க, 36 நாளில் முடிப்பாங்க. சரியா? இப்போ ஆப்ஷன் பி கொடுத்துருக்கதா ஜஸ்ட் எடுத்து எழுதுறோம், MDH ஃபார்முலால போடுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. மலர்விழி, கார்த்திகா மற்றும் அஞ்சலி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கிறார்கள். மலர்விழி 5 நாளைக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் அஞ்சலி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அவரவர் தம் வீடுகளுக்கு வந்து போவாங்களாம். சரிங்களா? வந்து செல்வர். அவர்கள் மூவரும் அக்டோபர் முதல் நாள், ஓகேங்களா, இப்போ வந்திருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 1 3 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. சரியா? இல்லை பார்த்தீங்கன்னா மலர்விழி, மலர் வந்து எத்தனை நாளைக்கு ஒன்ஸ் வர்றாங்க வீட்டுக்கு, எத்தனை நாள், 5 நாள். ஓகேங்களா? 5 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு. அடுத்து இங்க அடுத்து யாரு, கார்த்திகாவும் அஞ்சலியும். ஓகேங்களா? கார்த்திகா 6 நாளைக்கு ஒருக்க, அஞ்சலி அப்படிங்கிறவங்க எத்தனை நாளைக்கு ஒருக்க வந்துட்டு போறாங்க, 10 நாள். சரிங்களா? சம்மு தான் இவ்வளோ பெருசு, ரொம்ப சிம்பிள். இந்த 3ஐயுமே நம்ம நம்பரை எடுத்துக்கிட்டு 3 நம்பருக்கும் LCM பாத்திர வேண்டியதுதான். சரியா? LCM 5 6 10. சரியா? 5ஆவது பாடல போடுங்க, 1 6 2. திருப்பி 2ஆல போட்டோம்னா 1 3 1. சரியா? இங்கே 2 10 10 3 30. ஓகேங்களா? அப்போ இங்கே LCM என்ன அப்படின்னா 30. நம்ம LCM ஒரு சம் வந்து பார்ப்போம்.
ஒரு 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வட்ட வடிவ மைதானத்தை சுற்றி ஓடுறாங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாம் ஒரே டைமில் ஓட ஆரம்பிக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 3 பேரும் ஒரே டைமில் எப்போ ஒன்றா சந்திப்பாங்கன்ற மாதிரி கொஷின் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம்ல. அதே மாதிரி தான் இங்கே 3 பேருமே என்னது வேறு வேறு நாட்களில் ஊருக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க திருப்பி அக்டோபர் 1ஆம் தேதி அப்படின்னா திருப்பி 3 பேரும் ஒரே நாளில் எப்போ வருவாங்கன்னா ஜஸ்ட் நம்பருக்கு எல்சிஎம். சரியா? இப்போ இங்கே எல்சிஎம் என்னது 30. அப்போ 30 நாட்களுக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்பாங்க. அப்போ ஆல்ரெடி எப்போ அக்டோபர் 1 ப்ளஸ் ஒரு 30 நாள் கழிச்சு அப்போ எத்தனை அக்டோபர் 31ஆம் தேதி 3 பேர் என்ன பண்ணுவாங்க ஒன்றா சந்திச்சுக்குவாங்க. சரிங்களா? அக்டோபர் 31. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. சங்கீத குறியீட்டில் கண் என்பது கை, கண்ணுங்கிறது கையா, கை என்பது வாய், வாய் என்பது காது, காது என்பது மூக்கு. சரியா? மூக்கு என்பது நாக்கு. அழைக்கப்பட்டால் மனிதன் கேட்க பயன்படும் உறுப்பு எது? கேட்கறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்? காது. அப்படிதானே? இங்க பாருங்க, காது என்னன்னு சொல்லி சொல்றாங்க, மூக்குன்னு சொல்றாங்க. அப்படிதானே? அப்ப இதுக்கு ஆன்சர் மூக்கு. காது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், காதை மூக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி மூக்கு தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. ஒரு ஆடு மேய்ப்பவனிடம் 17 ஆடுகள் இருக்கு. டோட்டலா அவர் எவ்வளவு வச்சிருக்காரு? 17 ஆடு வச்சிருக்கிறாரு. அவற்றில் 9 ஆடுகளை தவிர, சரியா, அனைத்தும் இறந்து விட்டால் அவரிடம் மீதம் உள்ள ஆடுகள் எத்தனை? சரியா? அவர்கிட்ட மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 17 ஆடு வச்சிருக்கிறாரு. அதுல என்ன ஆயிடுச்சு, 9 தவிர, 9 இறந்துருச்சுன்னு அவங்க சொல்லலை, 9 ஆட்டை தவிர மற்ற எல்லாமே இறந்து போச்சான். சரியா? அப்போ அவர்கிட்ட எவ்வளோதான் இருக்கும்? அந்த 9 ஆடு மட்டும்தானே உயிரோட இருக்கும், மற்ற எல்லாமே இறந்துருச்சுல்ல. அப்போ 9 ஆடு தான் ஆன்சரு. அப்போ எத்தனை ஆடு அவர்கிட்ட மீதி இருக்கு? 9 ஆடு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. அடுத்து ஓகே, எல் அப்படிங்கிறது என்னன்னா ப்ளஸ்ஸு, எம் அப்படிங்கிறது மைனஸ், என்னங்கிறது மல்டிப்ளிகேஷன், பிங்கிறது டிவிஷன் கொடுத்துட்டு இதுக்கான கேட்டிருக்காங்க 4L21P3M6. ஓகேங்க, 2 என்னுக்கு பதிலாக என்னது இன்ட்டு 4, எல்லுக்கு பதிலாக ப்ளஸ் 21, பிக்கு பதிலாக டிவிஷன் 3, எம்முக்கு பதிலாக -6. சரியா? ஓகே, இந்த மாதிரி அந்த லெட்டருக்கு சிம்பிள் கொடுத்துட்டாங்க, எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், போர்ட் மாஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், போர்ட் மாஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வகுத்தலை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். சரிங்களா? வகுத்தலை செஞ்சால் என்னன்னு சொல்லி வரும், 21 3ஆல் வகுத்தா 7 3 21 -6. இதை முடிச்சாச்சு. இதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு போட்டாச்சு 7. அடுத்து பெருக்கல் பண்ணணுமா, வகுத்தலுக்கு அடுத்து பெருக்குனா என்னன்னு வரும் 8 + 7 -6. சரியா? இங்க பாருங்க, 7ல் 6 போச்சுன்னா 1, 8 + 1 9. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் 9. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடலின்படி அசல் ரூபாய் 7,500க்கு 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி. ஓகேங்களா? கூட்டு வட்டி கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நமக்கு கூட்டு வட்டியில் எதுக்கு தான் ஃபார்முலா உண்டு அப்படின்னா மொத்த தொகை ஏக்கு தான் ஃபார்முலா உண்டு. சரியா? நமக்கு இங்கே கூட்டு வட்டி. சரிங்களா? இதை ஷார்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஷார்ட்டாக பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யும் அப்படின்னா, 7,500க்கு வருஷம். சரிங்களா? இது எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு மொதல் வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? 7,500க்கு 4% எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். 0. சரியா? ஓகே, அடுத்து 75 நாளா 300. சரியா? 75 நாளா 300. சரிங்களா? இந்த 300க்கு செகண்ட் இயர், ஏன்னா வட்டிக்கு வட்டி போடுறது தானே கூட்டு வட்டி. சரியா? இந்த 300க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4% எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். 12. சரியா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஃபார்முலாவில் போடுறதா இருந்தால் என்ன ஃபார்முலாவில் போடுவீங்க, மொத்த தொகை கண்டுபிடிப்பீங்க. சரியா? P × 1 + R/100
ஹோல் பவர் n இந்த ஃபார்முலாவில் போட்டு மொத்த தொகை கண்டுபிடிச்சு அதுலேருந்து திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அசலை கழிப்பீங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7500 7500க்கு 4% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க. 4% வட்டியா 300. அந்த வட்டிக்கு திருப்பி ஒரு தடவை 4% கண்டுபிடிக்க போகிறோம். 2 வருஷம் அப்படிங்கிறனால 2 தடவை செஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா 2 வருஷம் அப்படின்னா ஷார்ட்கட் என்னன்னா 11 ஸ்கொயர் 1 to 1. இதே 3 வருஷம் அப்படின்னா 11 கியூப் 1331. இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் உள்ள 1 கட் பண்ணிடுறோம். இப்போ 2 வருஷம் அப்படின்னா நம்ம எதை எடுக்கணும்னா 11 ஸ்கொயர் எடுத்துட்டு 2 1 இதை 2ஓட மல்டிபிள் பண்ணோம், இதை 1ஓட மல்டிபிள் பண்ணணும். இதே 3 வருஷம் அப்படின்னா 3 தடவை கண்டுபிடிச்சிட்டு இதை 3 லாஸ்ட்டை 1ஓட மல்டிபிள் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? இப்போ 2 வருஷங்கிறதுனால 11 ஸ்கொயர் 1 to 1 1 கிடையாது. அப்போ முதல்ல 2 வச்சு மல்டிபிள். இது எவ்வளோ வரும்? 600. இங்கே 12 1 பேருக்குன்னா என்னதான் வரும்? 12. இதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இதுதான் என்னது அப்படின்னா வட்டி, கூட்டு வட்டி டைரக்டாக கிடச்சிருச்சு. இங்கே மொத்த தொகை எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம். ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. 2 வருஷம்னா ஃபர்ஸ்ட் முதல் வருஷத்துக்கு வட்டி, அந்த வட்டிக்கு திருப்பி அடுத்த வருஷத்துக்கு வட்டி போடுறோம். எதை வச்சு மல்டிபிள் பண்ணோம்? 2 வருஷம்னா 11 ஸ்கொயர், 3 வருஷம்னா 11 கியூபை வச்சு மல்டிபிள் பண்ணுறோம் அந்த நம்பர்ஸை வச்சு. சரியா? ஓகே. அப்போ ஆன்சர் 612. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் போமா. அடுத்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே கொஸ்டின் மார்க், அப்போ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 968 டிவைடட் 79 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 512. டிவிஷன் தானே முதல்ல பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 968 பை 79 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 512. போர்ட் மாஸ் தான் எல்லாத்துக்கும். சாரி, என்ன பண்ணுறோன்னா இதுக்கு மொத்தமாக டிவைடு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏன்னா இங்கே ப்ராக்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா டிவைட் பண்ணுறோம். சரியா? இப்போ இந்த 4 அங்கே கொண்டு போனால் என்னவா மாறும்? வகுத்தலாக மாறுமா? பெருக்கல்ல இருக்கிற 4 அங்கே போகும்போது வகுத்தல். இங்கே 79 வகுத்தல்ல இருக்குது, இங்கே போகும்போது பெருக்கல். ஓகேயா? 4 வச்சு அடிக்குமா? ஒரு நாள் 4. சரியா? மீதி 1 இருந்தாங்க 8, மீதி 3. அடுத்து என்ன வரும்? என்னங்க 32. சரியா? ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 128 79ஆல என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். சரிங்களா? 78 72 20 18. அடுத்து 1 9 9 11. அடுத்து 8 56. சரிங்களா? 2 14 19 8. இங்க என்ன வந்துருச்சு அப்படின்னா இங்கே இந்த பக்கம் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 968 ஈக்குவல் டு இங்கே 128 79 பேருக்குனா என்ன வரும்? இங்கே 10,112ன்னு கிடச்சிருச்சு. இந்த மைனஸ் 968 அங்கே கொண்டு போனால் என்னவா மாறும்? ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது அது என்னவா மாறுதுன்னா ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? எக்ஸ் கிடச்சிரும் 0. அடுத்து 8. இங்கே அடுத்து 0 1 1. சரியா? அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 11,080. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், 11,080. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சம் போமா. ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம். மாட்டு வண்டி சக்கரம் எப்படி இருக்கும்? வட்டமா இருக்கும். சரியா? சர்க்கிள் ஷேப் இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஆரம் கொடுத்துட்டாங்க. ஆர் எவ்வளவு அப்படின்னா 35 சென்டிமீட்டர். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடக்குது அப்படின்னு பார்த்தா 184 மீட்டரு என்ன பண்ணுதா? டிராவல் பண்ணுது. அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுக்கள் சுற்றி இருக்கும்? சரியா? சுற்றுக்களின் எண்ணிக்கை. சரியா? சுற்றுக்களின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா ஒரு சுத்துது அப்படின்னா ஒரு சர்க்கிளா என்ன பண்ணும்? முடிக்கும். சரியா? ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். அப்போ இது என்னதுன்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு சுற்றளவு கண்டுபிடிப்போமா? வட்டத்துக்கு சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. 2 × 22/7 × 35. ஓகேவா? இங்கே 7 5 35. 5 2 இருந்தால் ஃபர்ஸ்ட் அதை ரெண்டையும் பெருக்கிடணும். 5 2 10. அப்போ இங்கே என்னன்னா 2200. சாரி 22 தான். ஓகேவா? 00 கிடையாது. சரியா? இப்போ 220 மீட்டர். ஓகேவா? 220 மீட்டர். சரியா? சுற்றுக்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு சுற்றளவு பை கடந்த தொலைவு. ஓகேங்களா? சுற்றளவு பை சாரி இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் அப்போ இங்கே கிடைக்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா சென்டிமீட்டரில் தான் கிடைக்கும். சரியா? சரியா? இங்கே சுற்றுக்களின்
எண்ணிக்கை வேணும். அப்படிதான் எத்தனை சுற்றி இருக்கணும். சுற்றுக்களின் எண்ணிக்கை ஈக்குவல் கடந்த தொலைவு பை அந்த சக்கரத்தோட சுற்றளவு வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம். சரியா? இங்கே நமக்கு கடந்த தொலைவு என்னன்னு பாருங்க, 154 மீட்டர் பை சுற்றளவு என்ன 220 சென்டிமீட்டர். நமக்கு வந்து யூனிட் ரொம்ப முக்கியம். சரியா? ரெண்டுமே சேம் யூனிட்டாக இருந்தால் தான் அடிக்க முடியும். இங்கே மீட்டர், இங்கே சென்டிமீட்டர். மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றலாமா? ஓகேவா? இங்கே 1 மீட்டர் ஈக்குவல் எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கே எழுதிக்கலாமா? 154 × 100 பை 220. ஒரு 0க்கு ஒரு 0. 11 பாடல் அடிச்சா இங்க 1 11 11 மீதி 4 இங்க 2 11 திருப்பி அடிச்சா இங்க 7. அப்ப இங்க இது கேன்சல்னா 7 × 10 70. அப்ப சுற்றுக்கள் எத்தனை சுற்றுக்கள்? 70 சுற்றுக்கள். அது என்ன பண்ணிருக்கும்னா கடந்திருக்கும். ஓகேங்களா? 70 சுற்றுக்கள். ஆப்ஷன் ஏ. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? சுற்றளவு கண்டுபிடிக்கும். சுற்றுக்களின் எண்ணிக்கை வேணும்னா கடந்த தொலைவு பை சுற்றளவு, சக்கரத்தோட சுற்றளவு. சரிங்களா? கடந்த தொலைவு கொடுத்துட்டாங்க 154 மீட்டர்னு. மீட்டரை நம்ம என்ன பண்ணோம்? சென்டிமீட்டர். ஏன்னா சுற்றளவு நம்ம சென்டிமீட்டர்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இங்க கடந்த தொலைவை நம்ம என்ன பண்ணணும்? சென்டிமீட்டரா மாத்தணும். ஒரு மீட்டர் ஈக்குவல் 100 சென்டிமீட்டர். சரியா? அதுதான் போட்டிருக்கோம். அப்ப மொத்தம் எத்தனைன்னா 70 சுற்றுக்கள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. அடுத்து ஏ டாலர் சிம்பல் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஏ என்பவர் பி இன் அப்பா. வரைஞ்சிடலாமா? ஏங்கிறவர் பியோட அப்பா, பிளஸ் அப்படின்னா மென்னு அர்த்தம். ஓகேங்களா? மேல். இவர் யார் அப்படின்னா டேடுன்னு வச்சுக்கோம், டேடி. ஓகேவா? சரி, அடுத்து ஓகே இந்த மாதிரி. ஓகே சார், இங்கே கொடுத்துட்டாங்க. இது போடுமா என்னன்ட்டு? சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? h@k$l#m. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, அண்ட்னா என்னது? அட்டு. ஓகேங்களா? அட்டுனா என்ன அப்படின்னா வந்து கே. இங்கே என்னன்னா ஏ என்பவர் பி இன் சகோதரி. அப்போ ஹச் என்பவர் கே இன் சகோதரி, சிஸ்டர். மைனஸ் அப்படின்னா ஃபீமேல். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்க, இந்த ரெண்டும் இங்கே என்னது? ஏ என்பவர் பி இன் அப்பா. அப்போ கே என்பவர் எல்லோட அப்பா. ஓகேங்களா? அப்பான்னா ப்ளஸ். ஓகேங்களா? யாருன்னா ஃபாதர், டேடி, எல்லோட அப்பா. அடுத்து இதை பார்க்கலாம். இங்க ஏ என்பவர் பி இன் மகள். அப்ப இங்க எல் என்பவர் எம் இன் மகள்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எம்மோட யாருன்னா டாட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இவங்க லேடி. அப்ப இங்க பாருங்க, இவங்களோட அப்ப எம்மோட பொண்ணு தான் வந்து எல் அப்படின்னா எம்முங்கிறவங்க யாரு? அம்மாவா இருப்பாங்க. அப்படிதானே? எம்முங்கிறவங்க யார் அப்படின்னா அம்மா. சரியா? மதர். அப்ப இவங்க பாரு, இவங்க அப்பான்னா இவங்க யாரு? அம்மா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா? இங்க பாருங்க, கே என்பவர் எம்முக்கு என்ன உறவு? கே என்பவர் எம்முக்கு யாரு? கணவர், ஹஸ்பண்ட். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. சரி, அடுத்து கீழ்கண்ட எண்களின் இடைநிலை, முகடு மற்றும் சராசரி. சரியா? இடைநிலை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அதை ஏறு வரிசையிலையோ அல்லது இறங்கு வரிசையிலையோ என்ன செய்யணும்? எழுதணும். எழுதிடுவோமா? ஃபர்ஸ்ட் இங்கே சின்ன நம்பர் எது? நம்ம ஏறு வரிசையில் எழுதுவோம். 7. சரி, 5. அடுத்து 6 கிடையாது, 7 ஒரு தடவை இருக்கு. அடுத்து 8. எத்தனை 8? 3 8 இருக்குது. ஓகேயா? அடுத்து 9 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 9 இருக்கு. 1 2 3 4 9 எழுதியாச்சு ஏறு வரிசையில். இடைநிலை அப்படின்னா என்னது? இடையில வரக்கூடிய நம்பர், சென்டர்ல மிடில் வரக்கூடிய நம்பர் தான் மீடியன். அப்ப இங்க பாருங்க, இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4, நடுவுல என்ன இருக்கு? 8. அப்ப இங்க இடைநிலை என்ன அப்படின்னா 8. சரியா? ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்கு? முகடு. முகடுன்னா என்ன அர்த்தம்? அதிக முறை, ஃப்ரீக்வெண்டா அதிக முறை எந்த நம்பர் வந்திருக்கோ அதுதான் முகடு. இங்க பாத்தீங்கன்னா 8ங்கிறது 3 தடவை வந்திருக்கு, 9ங்கிறது 4 தடவை வந்திருக்கு. அப்ப இங்க முகடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 9. சரியா? ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஆவரேஜ், சராசரி, மீன் கண்டுபிடிக்க போறோம். சரியா? சராசரினா என்ன பண்ணுவோம்? இது எல்லாத்தையும் கூட்டி நம்பர் ஆஃப் அந்த எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ, ஓகேங்களா, அதால என்ன பண்ணுவோம்னா வகுத்துருவோம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுவோமா? சரியா? இங்க பாருங்க, இங்க 5 + 7 எம்முனா 24 54 36. சரியா? இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா 60 67 என்னன்னு வரும்? இங்க
72 பை எத்தனை நம்பர் பாருங்க, மொத்தம் 9 நம்பர். 9 8 72. அப்போ இங்கே சராசரி அப்படிங்கிறது என்னது, 8. அதான கேட்டிருக்காங்க. என்னது 8 9 8 இடைநிலை முகடு சராசரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டானது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. பதினாலு பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியரின் வயது 15 வருடங்கள். சராசரி வயது. சரியா? ஆவரேஜ் ஏஜ். ஓகேங்களா? அப்போ இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னா 14 விமன் இருக்காங்க, ப்ளஸ் ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. இவங்களோட ஏஜுக்கான சராசரி. அப்போ இவங்களோட வயசை கூட்டி மொத்தம் எத்தனை பேர், 15 பேர். கூட்டி 15ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா அவங்க ஏஜோட ஆவரேஜ். ஓகேங்களா? மீன். ஓகேங்களா? ஆவரேஜ் ஏஜ் கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஆவரேஜ் ஏஜ் எத்தனை, 15. ஓகேங்களா? 15 இயர்ஸ். சரி, அப்போ இவங்களோட மொத்த கூடுதல் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா. அப்போ இங்கே என்னன்னா 14 விமனு, ஒரு டீச்சரோட வயதுகளோட மொத்த கூடுதல் 5 5 225 வருஷங்கள். அப்படிதானே? 225. ஓகே, அடுத்து இவற்றில் ஆசிரியரின் வயதை நீக்கும் போது இவங்களை என்ன பண்ணிட்டோம்னா ரிமூவ் பண்ணியாச்சு. 15 பேர்ல அப்போ ஒருத்தர் டீச்சரை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க, 14 விமன் மட்டும் இருப்பாங்க. ஓகேங்களா? 14 கேர்ள்ஸ் மட்டும் இருப்பாங்க. சரியா? 1 குறைகிறது. சராசரியில 1 குறையுது. அப்போ ஆக்சுவலா சராசரிங்கிறது 15. ஓகேவா? 1 குறையுதுன்னா 14 மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இங்க 14 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அப்படிதானே? விமன் வச்சுக்கோ. 14 விமனோட சராசரி என்ன குறைஞ்சிருச்சு, ஏன்னா டீச்சரை தூக்கியாச்சு. அப்போ சராசரி 14. மொத்தம் 14 பேரா, 14ஆல வகுக்கும் போது என்ன 14ங்கிறது இது என்னது, ஆவரேஜ். இப்போ நமக்கு கூடுதல் வேணும். அப்போ 14 விமனோட கூடுதல் சம்மு என்னன்னு பாருங்க. 14 14 196. சரியா? ஆசிரியரின் வயதை காண்க. அப்ப இங்க 14 விமன் பிளஸ் ஒரு டீச்சர். சரியா? 14 பெண்கள் ஒரு டீச்சரோட மொத்த வயது பார்த்தீங்கன்னா 225. 14 பொண்ணுங்களோட வயசு மட்டும் எத்தனை, 196. இதை மொத்தத்துல இருந்து கழிச்சா டீச்சரோட ஏஜ் கிடைச்சிருமா. அப்ப இங்க 225 மொத்த வயதுல இருந்து அந்த 14 பெண்களோட வயதை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், கழிக்க போறோம். கழிச்சா என்ன வருங்க, 29. இங்க ஒரு 4, இங்க ஒரு 5, 29. அப்ப டீச்சரோட ஏஜ் என்ன அப்படின்னா 29. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. சரியா? நெக்ஸ்ட் சம் போமா. சரி, ஒரு மனிதர் 5 நாள்ல 100 திராட்சை. சரியா? மொத்தம் 5 days. 5 daysல அவர் டோட்டலா எத்தனை சாப்பிட்றாருன்னா 100 கிரேப்ஸ் சாப்பிடுறாராம். சரி, ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளில் சாப்பிட்ட திராட்சையின் எண்ணிக்கையை விட 6 திராட்சை கூடுதலாக சாப்பிடுறாரு. முதல் நாளில் உண்ட திராட்சைகளின் எண்ணிக்கை என்ன? சரிங்களா? இப்போ முதல் நாள் எக்ஸ் சாப்பிட்ருக்காரு அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்றாரு அப்படின்னா முதல் நாள் சாப்பிட்டதை விட 6 கிரேப்ஸ் என்ன பண்றாரு, எக்ஸ்ட்ரா அவர் சாப்பிட்றாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் 6 6 அதிகம். ஓகேங்களா? அப்போ முதல் நாள் எக்ஸ்னா ரெண்டாவது நாள் எக்ஸ் பிளஸ் 6. ரெண்டாவது நாளை காட்டிலும் 3வது நாள் என்ன பண்றாரு, இன்னும் ஒரு 6 அதிகமா சாப்பிட்றாரு. அடுத்து 3வது நாளை காட்டிலும் 4வது நாள் இன்னும் ஒரு 6. அப்படி மொத்தம் எத்தனை நாள், 5 நாள். அப்போ 5 நம்பர்ஸ் எடுக்கணுமா, பிளஸ் இங்க 24. அப்போ இது எல்லாமே திராட்சையோட கவுண்ட். முதல் நாள் எக்ஸ், ரெண்டாவது நாள் எக்ஸ் பிளஸ் 6, 3வது நாள் எக்ஸ் பிளஸ் 12, 4வது நாள் என்னது எக்ஸ் பிளஸ் 18, எக்ஸ் பிளஸ் 24. மொத்தம் 5 நாள் சாப்பிட்ட கிரேப்ஸோட எண்ணிக்கை. இப்போ இது எல்லாத்தோட கூடுதல் தான் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, மொத்தமா சேர்த்து 100 கிரேப்ஸ் சாப்பிடுதாருன்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா அதுதான் 100. சரியா? இங்க எக்ஸ் மொத்தம் எத்தனை எக்ஸ், 5x. நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணுவோமா. நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணா என்ன வரும், இங்க என்ன வரும், இந்த 2 சேர்ந்ததுன்னா 30, இங்க 40 50 54 60. அப்ப இங்க 5x பிளஸ் 60 ஈக்குவல் டு 100. அப்ப இங்க 5x ஈக்குவல் டு இங்க எத்தனை, 100 மைனஸ் 60. அப்ப இங்க 5x ஈக்குவல் டு 100ல 60 போச்சுன்னா 40. சரியா? என்ன வருது, 40. அப்ப x எவ்வளவு வரும், இங்க 8 5 40. ஓகேவா? அப்ப இங்க x ஈக்குவல் டு என்னது, 5 வச்சு அடிச்சோம்னா 8. அப்ப x ஈக்குவல் டு 8. சரியா? இங்க என்ன கேட்டிருக்காங்க, முதல் நாள் உண்ட திராட்சைகளின் எண்ணிக்கை. முதல் நாள் சாப்பிட்ட திராட்சைகளோட எண்ணிக்கை எத்தனை, எக்ஸா. அப்ப 8. முதல் நாள் அப்ப எத்தனை கிரேப்ஸ் சாப்பிட்டுருக்காரு, 8 கிரேப்ஸ். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா.
2 எண்களின் கூடுதல் 15, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 113 எனில் அந்த இரு எண்களை காண்க. சரியா? 2 எண்களோட கூடுதல் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 15ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த எண் வேற கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன்ல அந்த ரெண்டு நம்பர் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆப்ஷன்ல இருக்கும். அந்த 2 எண்களோட கூடுதல் 15 அப்படின்னா அந்த 2 எண்ணை முதல்ல கூட்டி பார்க்கணும். சரியா? அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வர்க்கங்களின் கூடுதல்லாம் பார்க்கலாம். சரியா? அப்ப இங்க 2 எண்களின் கூடுதல் 15. இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏல 7 8, 7 + 8 எத்தனை? 15 வரலாம், இதுவா இருக்கலாம். அடுத்து பில 9 + 8 எத்தனை? 17ன்னு வந்துடும். அப்ப கண்டிப்பா பி கிடையாது. சரியா? சி பாருங்க, 6 + 7 எத்தனை? 13. அப்ப கண்டிப்பா சியும் கிடையாது. அப்ப டில அடுத்து பாருங்க, 5 + 6 எத்தனை? 11. அப்ப இதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் சம்மு. சரியா? எப்பவுமே ஆப்ஷன்ல இருந்து போயிடணும். சரியா? 2 எண்களின் கூடுதல் 15, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 113. அந்த இரு எண்ணை காண்க. அந்த இரு எண்கள் கண்டிப்பா எதுல கொடுத்துருப்பாங்க? ஆப்ஷன்ல அந்த 2 நம்பர் இருக்கு. அப்ப அந்த 2 எண்ணை நம்ம என்ன பண்ணிடலாம், கூட்டி பார்த்து கூடுதல் 15 வந்துச்சுன்னா அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? மேற்கொண்டு நம்ம செய்ய வேண்டாம். அப்ப இங்க ஆப்ஷன் ஏ 7 மற்றும் 8 தான் என்னது ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரயிலானது 3584 கிலோமீட்டர் தூரத்தை 2 நாள் 8 மணி நேரத்தில் கடக்குது. சரியா? மொத்த டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 3584. அது எத்தனை நாளில் வந்து கடக்குது அப்படின்னா 2 நாள் 8 ஹவர்ஸில் என்ன பண்ணுதுன்னா வந்து கவர் பண்ணுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முதல் நாள், சரியா, ஃபர்ஸ்ட் டேல எவ்வளோ அப்படின்னா 1440 கிலோமீட்டர் போகுது. சரிங்களா? ரெண்டாவது நாள் 1608 கிலோமீட்டர் என்ன பண்ணுது, கம்ப்ளீட் பண்ணுது. மீதி உள்ள தொலைவின் சராசரி வேகமானது. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம மீதம் உள்ள தொலைவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சராசரி வேகம் கண்டுபிடிச்சிட்டு மொத்த தொலைவின் சராசரி வேகத்தை விட எவ்வளவு அதிகம் அல்லது குறைவு. சரிங்களா? இது கொஞ்சம் பெரிய சமாதான் வரும். சரியா? எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3584. சரியா? அடுத்து இது எத்தனை நாள் அது கம்ப்ளீட் பண்ணுதா? டோட்டல் டைம் எவ்வளோ நேரத்துலமா? 2 days 8 hours. 1 டேக்கு எத்தனை ஹவர்? 24 ஹவர்ஸா? சரியா? அப்போ இங்கே 2 டேஸ்க்கு என்னன்னு சொல்லி போடுவோம், இங்கே 48 மணி நேரம். அப்படிதானே? 48 + 8 மொத்தம் டைம் என்ன அப்படின்னா 56 மணி நேரம். சரியா? அதோட டோட்டல் டைம் என்ன அப்படின்னா 56 hours கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா? என்னன்னா சராசரி வேகம். ஓகேங்களா? ஆவரேஜ் ஸ்பீடு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். சரியா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3584 பை 56. ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்கேன் பாருங்க, மொத்த தொலைவின் சராசரி வேகம். மொத்தமா முதல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். சரியா? சரிப்பா, 2ஆல அடிப்போம், ஒன்று அடிப்போம். ஒரு 2, அடுத்து 7 2 14, 8 2 16, 2 திருப்பி 2 8, திருப்பி 2 இங்க 14, இங்க 8 9 1, திருப்பி 14 அடிக்குமா? சரி, 14 வச்சு அடிப்போம். 14 வரும். இங்க 1 8 14. ஓகே, இங்க 1, அடுத்து இங்க 7 9 2. சரி, 7 இங்க 9பா, 9 இந்த இடத்துல. சரியா? 9. அப்ப திருப்பி பார்த்தா 8 மீதி 1 அப்படின்னா இங்க 9, மீதி 1 இங்க 6. சரியா? திருப்பி இங்க என்ன பண்றோம் அப்படின்னா திருப்பி 2ஆல் அடி 7, இங்க எத்தனை? 4 4 8. 7ஆல் அடிங்க, என்ன வரும்? என்ன வரும்? ஐயெல்லாம் 35. சரியா? ஐயெல்லாம் 35, மீதி சரி ஐயெல்லாம் வந்து 6 42. சரியா? மீதி 2, 4 28. அப்ப இங்க ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆவரேஜ் ஸ்பீடு மொத்தம், சரியா, மொத்த தொலைவுக்கான ஆவரேஜ் ஸ்பீடு 64 km/h. சரிங்களா? 64 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, மொத்த தொலைவின் சராசரி வேகத்தை விட மீதமுள்ள தொலைவின் சராசரி வேகம். மீதமுள்ள தொலைவு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்குன்னா 2 நாள் டிராவல் பண்ணிருச்சு. ஓகேயா? 2 நாள் டிராவல் பண்ணிருச்சுன்னா இந்த 2 டேஸ்ல
இந்த 2 டேஸ்ல அது மொத்தமா எவ்வளவு டிராவல் பண்ணிருப்பா? ஃபர்ஸ்ட் ஒரு 1440, ரெண்டாவது நாள்ல ஒரு 1608. அப்ப டோட்டலா எவ்வளவு தூரம் அது டிராவல் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா 3048 கிலோமீட்டர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டிராவல் பண்ணிருக்கு. சரியா? அப்போ ரிமைனிங், ஓகேங்களா, இது எத்தனைன்னா 2 நாள்ல, ஓகேங்களா. அப்ப இங்க ரிமைனிங் டிஸ்டன்ஸ், சரியா, ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்ன வரும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3584. இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 3048 என்ன பண்ண போறோம்? கழிக்க போறோம். சரியா? கழிச்சா இங்க என்ன வரும்? இங்க 536 கிலோமீட்டர். சரியா? அப்ப ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 536 கிலோமீட்டர். சரியா? ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 536 கிலோமீட்டர். சரியா? ஓகே, இப்ப இதுக்கான ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல் 2 நாள் டிராவல் பண்ணிருச்சா, டோட்டல் டிராவலிங் டைம் என்ன அப்படின்னா 2 days 8 hours, 2 நாள் 8 மணி நேரம், அப்படிதானே? ஆக்சுவலா இங்க 2 நாள் டிராவல் பண்ணிருச்சு. அப்ப இன்னும் எவ்வளவு நேரத்துக்குள்ள அது போகணும்? 8 மணி நேரத்துக்குள்ள இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 536 கிலோமீட்டர் அது ரீச் பண்ணணும். சரியா? அப்போ அதுக்கான ஆவரேஜ் ஸ்பீடு, சரியா, எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும்? அது 8 hours கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இங்க ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைமா எவ்வளவு நேரத்துக்குள்ள? இந்த டிஸ்டன்ஸை 8 hours. 8ஆல் அடிக்குமா? இங்க பாருங்க, 8 48, மீதி 5. சரிங்களா? இங்க என்ன வரும்? 8 56. சரியா? இதுக்கான ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னா 67. டோட்டலா ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னா 64. ஓகேங்களா? அந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் எவ்வளவுன்னா 67. இங்க நமக்கு சம்ல என்ன கேட்டிருக்காங்க? மொத்த சராசரி வேகத்தை விட இந்த ரிமைனிங் மீதி தூரத்திற்கான சராசரி வேகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டுக்குமான வித்தியாசம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 67 - 64 = 3. அப்ப டிஃபரன்ஸ் என்னது? 3 தான். சரியா? இங்க பாருங்க 3 கிலோமீட்டர் பெர் மணி அதிகமா எடுத்துக்கிடுது. சரியா? ஓகே, அப்ப இங்க ஆன்சர் என்ன வருங்க? ஏ, 3 கிலோமீட்டர் பெர் மணி. ஓகேங்களா? 3 km/h அதிகமா எடுத்துக்கிடுது. ஓகேங்களா? அதிகமா குறைவான்னு கேட்டிருக்கு பாருங்க. இங்க பாருங்க என்ன கேட்டிருக்கு? ரெண்டுமே 3 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷனு. மீதமுள்ள தொலைவின் சராசரி வேகமானது, மீதமுள்ள தொலைவின் சராசரி வேகம் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 67. சரியா? மொத்த சராசரி வேகத்தை விட எவ்வளவு அதிகம் அல்லது குறைவு? அதிகமா குறைவு? அதிகம் தானே. ஏன்னா மொத்தம் எவ்வளவு? 64. ஆனா மீதமுள்ள தொலைவுக்கு மட்டுமே 67. சரியா? அப்ப எவ்வளவு? 3 கிலோமீட்டர் அதிகமா எடுத்துக்கிடுது. ஓகேங்களா? அப்ப 3 km/h அதிகம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் போமா. ஒரு பை சார்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுல என்னன்னா ஸ்டீலு, அப்புறம் லேபரு, டிம்பரு, சிமெண்ட், பிரிக்கு. ஓகேங்களா? ஒரு நகர்ல வீடு கட்டுறதுக்கு தேவையான மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னா 4,20,000 ரூபாய். தேவைப்படக்கூடிய பொருட்களோட செலவுகளை தனித்தனியா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே, படத்தை நன்கு புரிந்து விடையளிக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? இங்க பாருங்க, பை சார்ட் சர்க்கிள், அப்படிதானே? இதோட டோட்டல் ஆங்கிள் என்ன? டோட்டல் ஆங்கிள் என்ன? 360 டிகிரி. சரியா? இங்க பாருங்க, ஸ்டீலுக்கு எவ்வளவு? 45 டிகிரி, லேபருக்கு 90, டிம்பருக்கு 90, சிமெண்ட்டுக்கு 75. ஆனா பிரிக்குக்கு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்னா 300ன்னு வரும். இதெல்லாம் கூட்டினா 300 டிகிரி. நமக்கு தெரியும் பை சார்ட்ல டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு? 360. அப்ப கண்டிப்பா பிரிக்ஸ் அப்ப எத்தனையா தான் இருக்கும்? 60 தான் இருக்கும். அப்ப 360ல இந்த மத்ததை கழிச்சோம் அப்படின்னா அந்த பிரிக்ஸோட டிகிரி கிடைச்சிரும். அப்ப பிரிக்ஸ் எவ்வளவு அப்படின்னா 60 டிகிரி. சரியா? பிரிக்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சாச்சு? இப்போ 60ன்னு கண்டுபிடிச்சாச்சு. சரியா? பிரிக்ஸ் எவ்வளோ? 60. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்க, சம் போயிடலாம். செங்கற்களுக்காக செலவிடப்படும் தொகையானது மரப்பொருளுக்கு ஆகும் செலவை விட எவ்வளவு குறைவு? சரியா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரிக்கு நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். பிரிக்ஸுக்கு எவ்வளோப்பா? 60 டிகிரி. ஓகேங்களா? அடுத்து டிம்பர்னா என்னது? மரப்பொருள். ஓகேங்களா? டிம்பருக்கு எவ்வளவுன்னு பார்ப்போமா? இங்க பாருங்க, டிம்பருக்கு 90 டிகிரி. சரியா? மரப்பொருளுக்கு 90 டிகிரி. அப்ப இதுக்கு 90 டிகிரி எழுதியாச்சு. சரியா?
செலவிடப்படும் தொகையானது மரப்பொருளுக்காகும் செலவை விட எவ்வளவு குறைவு? எவ்வளவு குறைவு டிகிரியில பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு? 30 டிகிரி கம்மி. இதை நம்ம என்னது ரூபாயா சொல்ல போறோம் சரிங்களா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க நம்ம ரூபாயா சொல்ல போறோம் சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு ரூபாயில பார்க்கணும் அப்படிதானே? இங்க மொத்த செலவு 4,20,000 சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். எவ்வளவு குறைவு? 30 டிகிரி. எவ்வளவுல? 360 டிகிரியில இன்ட்டு 100 சரியா? இங்க 1க்கு 1 அடிச்சாச்சு. இங்க 12 சரியா? இங்க திருப்பி அடிச்சோன்னா இங்க என்ன வரும்? இங்க 6,50. திருப்பி அடிச்சோன்னா 3,25. அப்ப இங்க என்னன்னா 25/3% சரியா? அடுத்து நம்ம டோட்டலா எவ்வளவு வந்து எக்ஸ்பென்ஸ், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுமா? 4,20,000 சொன்னோமா? இதுல இந்த 25/3% எவ்வளவுன்னு பார்க்கணும். 25/3% பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தா என்ன செய்யணும்? பைல ஒரு 100 போடணும், மறந்துடக்கூடாது சரியா? அப்ப இங்க 2 0க்கு 2 0 அடிச்சாச்சு. 4 வச்சு அடிச்சோம்னா இங்க சரி 3 வச்சு அடிச்சா இங்க என்ன வரும்? 14 3 42. அப்ப ரிமைனிங் இங்க என்ன இருக்கு? 2 2 0 இருக்கு இன்ட்டு 25 சரியா? பெருக்குமா சரியா? இங்க என்னன்னு வரும்? 250 4 25 100 ஓகேங்களா? அப்ப இங்க 35ன்னு வரும். 35 350 ஓகேங்களா? 350 இந்த 2 0 சேர்த்து எழுதிட வேண்டியதான். அப்போ 35,000 எவ்வளவு குறைவு? இதுக்கு நீங்க 2 மெத்தட்ல செய்யலாம். பிரிக்குக்கு எவ்வளவுன்னு தனியா பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு அதுக்கான தொகை கண்டுபிடிக்கணும். டிம்பருக்கு 90 டிகிரின்னா 90 டிகிரியை பர்சன்டேஜா மாத்தி 4,20,000 அதுக்கான செலவு என்னன்னு கண்டுபிடிச்சு ரெண்டையும் என்ன பண்ணலாம்? கழிக்கலாம் சரியா? அது ரொம்ப லென்த்தியா போகும். இது ஷார்ட் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளவு குறைவு அதிகம்னா அதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தாதான் நமக்கு குறைவு அதிகம்ங்கிறதே தெரியும். எவ்வளவு டிஃபரன்ஸு 30ன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு டிகிரி கண்டுபிடிச்சு மொத்த செலவுல அந்த பர்சன்டேஜை போட்டாலே என்னது ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப ஆன்சர் சி எவ்வளவு? 35,000 சரியா? நெக்ஸ்ட் போமா. பின்வருவனவற்றில் எதில் அதிக செலவு ஏற்படுகிறது? சரியா? அதிக செலவு டிகிரி பார்ப்போமா? சிமெண்ட், இரும்பு, மரப்பொருள் 3 பார்ப்போம். சிமெண்ட், இரும்பு, மரப்பொருள். சிமெண்ட்டுக்கு பாருங்க எவ்வளவு? 75. இரும்பு ஸ்டீல் 45 சரியா? மரப்பொருள் எவ்வளவு? 90. லேபரும் 90. இந்த 4 இங்கே வந்து இது 60 அப்படிதான். ஆனால் ஆப்ஷன்ல இந்த 4 தான் இருக்குது. இதுல எதுக்கு தான் அதிகம் பாருங்க? இந்த 2 சேம். அப்ப லேபருக்கும் டிம்பருக்கும் தான் என்னது செலவு அதிகம் மற்றதை கம்பேர் பண்ணல சரியா? அப்ப இங்க ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு சிமெண்ட் கிடையாது, இரும்பும் கம்மி தான். அப்ப மரப்பொருளுக்கும் அடுத்தது ஊதியம் ஓகேங்களா, லேபருக்கு. இதுதான் கரெக்டான ஆப்ஷன் ஓகேங்களா? வெறுமனே இப்போ உங்க வேற கொடுத்துருந்தாங்க. இப்போ சப்போஸ் பிரிக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எதுதான் செங்கல் கொடுத்தாங்கன்னா மரப்பொருளை சூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்க ஊதியம் மற்றும் மரப்பொருள் ரெண்டுமே எவ்வளவு? 90 டிகிரியா? மற்ற எல்லாத்த கம்பேர் பண்ணல ஊதியம் மரப்பொருளுக்கு தான் அதிகமான செலவு சரியா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. கேள்விக்குறி உள்ள படத்தை நிரப்புக சரியா? இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அது இன்கம்ப்ளீட், அதை நம்ம தான் கம்ப்ளீட் பண்ண போறோம் சரியா? கம்ப்ளீட் பண்ணுவோமா? இங்க பாருங்க கோடு. இங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பாக்ஸ் தான் வரப்போகுது. பாக்ஸ் இங்க பாருங்க, இது ஒரு சர்க்கிள். சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுவோமா? பண்ணியாச்சு. அடுத்து இங்க பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கா? இப்போ இதுலயும் கண்டிப்பா இங்க பாருங்க இந்த கோடு இந்த இது. அப்ப இந்த கோடு கண்டிப்பா இங்க போய் ஜாயின் ஆயிருக்கும் ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க இந்த கோடு இப்படியா? அப்ப இந்த இடத்துல இருந்து இதுக்கு கண்டிப்பா ஜாயின் ஆயிருக்கும். இங்க எல்லாம் புள்ளி இருக்கு, அப்ப இந்த இடத்துலயும் கண்டிப்பா புள்ளி இருக்கும். அப்ப இதுக்கான படம் எப்படி போடணும்? இப்படி போட்டு இதுதான். இது எந்த படத்துல இருக்குன்னு பாருங்க. இங்க ஆப்ஷன் இங்க பாருங்க, இதுலதான். மற்றதெல்லாம் பாருங்க படம் இங்க ஒரு மாதிரி லைன்லாம் சாஞ்சிருக்கு பாருங்க. இது வந்து இந்த கார்னரை போய் டச் பண்ணணும் சென்டர்ல இருந்து சரியா? மற்ற எல்லாத்துலயும் பாருங்க மாத்தி வந்திருக்குது. அப்போ இந்த செகண்ட் படம் இருக்குதுல்ல, இதுதான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி 2 ரெண்டாவது படத்துல இருக்குதா அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணும் சரியா? ஓகே நெக்ஸ்ட் போமா. ABCDEFGH 8 நபர்கள் என்ன பண்றாங்களா? மதிய உணவு உண்ண வரிசையாக கடிகார திசையில சம இடைவெளியில். கடிகார திசை 8 பேரு போட்டுருவோம். 1 8 பேர் சரியா? ABCD வரிசைக்காக தான் உட்கார்ந்துருக்கிறாங்க, சம இடைவெளியில வரிசைக்கா உட்கார்ந்துருக்காங்க ஓகேங்களா? சி என்பவர் கிழக்கு திசையில் அமர்ந்துள்ளார். சிங்கிறவர் கிழக்க சரியா? வடக்கு என்னது? இது மேற்கு, இது கிழக்கு, இது தெற்கு. 8 பேருங்கிறதுனால 8 டைரக்ஷன் வந்துக்கலாம். இது வடகிழக்கு, இங்க வடமேற்கு, இங்க தென்மேற்கு, தென்கிழக்கு
ஓகேவா? சி எங்க இருக்கிறாரு? கிழக்கு, இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. சரியா? இப்போ இங்க வரிசைக்கா தானே, இங்க பாருங்க. அப்ப இங்க ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஹச் எந்த திசை? ஹச் எந்த திசை பாருங்க, இங்க கிராஸா இருக்கிறாரு. அப்ப இது என்ன திசை? வடமேற்கு திசை. அப்ப ஆப்ஷன் பி. சரியா? நமக்கு என்னன்னா இது வரிசைக்கா உட்காந்துருக்காங்க, நம்மளா வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த லெட்டர்ஸ் தானே. எடுத்துட்டு சிங்கிறவர் கிழக்க அப்படின்னா என்னது, எல்லாமே கிளாக் வைஸ்ல அப்படிதானே. கிழக்கு அப்படின்னா இங்க என்னது, ஏபிசிடி இந்த மாதிரி தான் வரப்போகுது. வரிசைக்கான சீக்கு எடுத்து டிஇஎஃப்ஜிஹெச்ன்னு சொல்லி வரிசைக்கா உட்காந்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி வடமேற்கு தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.